Good evening, everyone. So, welcome to Professor Academy. So, இன்னைக்கு வந்து நம்ம geographical techniques ஓட third sessionல இருக்கோம். So, we'll be starting நேத்து எதுல விட்டோமோ அதுல இருந்து we'll be starting. So, ஓகே. ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டைப்ஸ் ஆஃப் மேப்ல. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மேப்லேயே ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து கோரோப்ளித் மேப். ஸோ கோரோப்ளித் மேப் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான சாரி ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே வேண்டாம். ஸோ இந்த கோரோப்ளித் மேப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ வில் பி ஹேவிங் வேல்யூஸ். இதுக்கு வந்து எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து மினிமம் 100. அதே மாதிரி வந்து மேக்சிமம் வந்து இட் இஸ் நம்மளோட தான். ஸோ அபவ் நம்ம இது எப்படி டிமினேட் பண்றோம். ஸோ அபவ் 1001 இப்படின்ற மாதிரி கேட்டகரிஸ் பிரிக்கிறோம். ஸோ நான் வந்து அதை வந்து ஒரு 5 கேட்டகரிஸ்ல பிரிச்சிருக்கேன். ஸோ 100க்கும் கீழே, இல்ல 101ல இருந்து 250, இல்ல 250ல இருந்து 500, 500 1000, 1000 above, இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரிஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த 5 கேட்டகரிஸுமே ஜஸ்ட் செகண்ட். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து 5 கேட்டகரிஸா உங்களுக்கு வந்து செக்மெண்ட் பண்றேன். ஸோ இந்த 5 கேட்டகரிஸ்க்கு வி ஆர் கிவிங் ஒன் கலர். ஸோ திஸ் கலர் கேன் பி, இது வந்து ஒரு கலரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஷேப், ஒரு ஷேடா இருக்கலாம். ஸோ இட் கேன் பி எனி திங். ஸோ இப்போ வந்து ராஜஸ்தான் வந்து எந்த கேட்டகரிக்குள்ள ஃபால் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட மேபி அதோடது வந்து ஒரு 700 இருக்கலாம். ஸோ நான் பார்ப்பேன் 700 வந்து எதுக்குள்ள ஃபால் ஆகுது, 500 to 1000 ஃபால் ஆகுது. ஸோ அதனால நான் வந்து இந்த கலர் கோரோப்ளித் மேப் கொடுத்துருவேன். ஸோ ஐம் கிவிங் இட் அஸ் லைட் ஆரஞ்ச். அதுக்கப்புறம் இப்ப பீகாரோடது பாத்தீங்கன்னா 1320 இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இப்போ நான் என்ன கலர்ல கொடுப்பேன், டார்க்கான ஆரஞ்சுல ஷேட் பண்ணுவேன். ஸோ கோரோப்ளித் மேப் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ, அந்த அதாவது ஒரு கேட்டகரி பண்ணிப்போம். அந்த கேட்டகரிக்கு ஏற்ற கலரோ சிம்பிளோ நம்ம வந்து அந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்து கோரோக்ரோமேட்டிக். இது என்னன்னா, இதுக்கு வந்து பவுண்டரிஸ்லாம் இட் ஓன்ட் டேக் இன்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து ஜம்மு காஷ்மீர், இது வந்து பஞ்சாப், இது வந்து ஹிமாச்சல் அப்படிலாம் அது வந்து எடுத்துக்காது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிளி, அதாவது இப்போ டைப்ஸ் ஆஃப் சாயில்னா, இப்போ அலுவியல் சாயில் எங்கெங்க இருக்கு. ஸோ இந்த நதர்ன் பிளைன்ஸ் ஃபுல்லாவுமே அலுவியல் சாயில் இருக்குன்னு. ஸோ இட் வில் ஜஸ்ட் டீலிமினேட். ஸோ இது ஃபுல்லா இதுக்கு வந்து சப் கிளாஸஸ் வந்து இட் இஸ் ஒரு வெரைட்டி. ஸோ இங்க வந்து நமக்கு வந்து வெரைட்டி வந்து சாயில். ஸோ இட் கேன் பி எனி திங். இந்த ஒரு ஒரு ஃபினாமினா எடுத்துட்டு அந்த ஃபினாமினாவோட சப் கேட்டகரிஸை வந்து நம்ம டீலிமினேட் பண்றதா வந்து கோரோக்ரோமேட்டிக் மேப். ஸோ அடுத்து வந்து ஐசரித்மிக் மேப். ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தோம் ஐஸ் எப்படின்னாலே நீங்க வந்து ஐசோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோனாலே லைன்ஸ். ஸோ இட் இஸ் தி லைன் விச் இஸ் ஜாயினிங் பிளேசஸ் வித் எனி வேல்யூ. ஸோ இது வந்து எதுவா வேணா இருக்கலாம். ஸோ ஐசோ பாத் அப்படின்னா நமக்கு ஐசோ ஹைட் அப்படின்னா நமக்கு வந்து ரெயின்ஃபால். ஸோ ஐசோ ஹைட்னா வந்து ரெயின்ஃபாலை குறிக்குது. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஐசோ ஹைட். சரிங்களா? ஸோ இந்த ஐசோ ஹைட்ஸ்ல என்னதுன்னா, இட் இஸ் இந்த லைன் இட் வில் ஜாயின் பிளேசஸ் ஹேவிங் ஈக்குவல் ரெயின்ஃபால். ஸோ அது வந்து நம்ம வந்து ஐசரித்மிக் மேப்னு சொல்லுவோம். ஸோ ஐசரித்மிக் மேப்னா ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் லைன்ஸ். ஸோ லைன்ஸ் ஜாயின் பண்ணி உருவாக்குற மேப் தான் வந்து ஐசரித்மிக் மேப். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைசிமெட்ரிக் மேப். டைசிமெட்ரிக் மேப்னா நம்ம பார்த்தோம். ஸோ இட் யூசஸ் ஆக்சிலரி இன்ஃபர்மேஷன். இங்க ஆக்சிலரி இன்ஃபர்மேஷன் என்னது, இட் இஸ் லேண்ட் யூஸ், லேண்ட் கவர். ஸோ லேண்ட் யூஸ், லேண்ட் கவர். ஸோ என்ன மாதிரியான லேண்ட் யூஸ் இருக்கு, என்ன மாதிரியான லேண்ட் கவர் இருக்குன்றத பொறுத்து நம்ம வந்து டென்சிட்டியை இது பண்ணுவோம். ஸோ இதே எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து கோரோப்ளித் மேப் பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராஜஸ்தான் எடுத்துப்போம். ஸோ கோரோப்ளித் மேப்ல ராஜஸ்தானோட வேல்யூ வந்து 201. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இந்த கிரீன், லைட் கிரீனை விட இந்த ஷேட் ஆஃப் கிரீன் கொடுத்தோம். பிகாஸ் அதான் நம்ம லெஜெண்ட்ல பண்ணியிருக்கோம், கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பாப்புலேஷன் டென்சிட்டியோட தான் ராஜஸ்தானோடது. இப்பவுமே பாப்புலேஷன் டென்சிட்டி இட் கேன் பி எனி திங். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேரி ஷேட் வேரி ஆகுது பாருங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து நோ பாப்புலேஷன், ஏன்னா இது வந்து தார் டெசர்ட் ரீஜன். அதனால இங்க வந்து பாப்புலேஷனே இல்லை. பட் இந்த இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலைஸ்டா ஒரு கலர் கொடுத்துட்டாங்க. ராஜஸ்தான் ஃபுல்லாவுமே இந்த கலர்னு கொடுத்துட்டாங்க. பட் டைசிமெட்ரிக் மேப்ல நம்ம அதை பண்ண மாட்டோம். ஸோ எந்தெந்த ஏரியால அந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றத நம்ம டைசிமெட்ரிக் மேப்ல காட்டுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓகே ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இப்ப பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் சேம் வேல்யூன்னு நம்ம கலர் கொடுத்துருக்கோம்.
பட் இங்க பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இவ்வளோ இடம் தான் வந்து ஹேபிட்டபிளே, இங்கதான் மக்களே வாழ்றாங்க. இந்த இந்த வேல்யூ 124, இந்த 124மே வந்து இந்த இடத்துக்குள்ளே கன்ஃபைன் ஆயிடுறாங்க. ஸோ இந்த இடமெல்லாம் வந்து அன்இன்ஹாபிட்டபிள், இங்கெல்லாம் வந்து ஜீரோ, the value is ஜீரோ. இந்த இடத்துக்குள்ளதான் வேல்யூ டிஃபர் ஆகுது. பட் இந்த மேப்ல நம்ம ஹோல் இந்த இடத்துக்கே வந்து நம்ம ஒரு வேல்யூ தரோம் 124ன்னு. ஸோ கோரோப்ளிக் மேப் வந்து ரொம்ப ஜென்ரலைஸ்டான மேப்பு. டைசிபிக் மேப் வந்து அதை விட கொஞ்சம் ரீஃபைன் ஆகி இந்தந்த இடத்துல மட்டும் மக்கள் வாழ்றாங்கன்றத பொறுத்து நமக்கு வந்து மேப் தருவாங்க. ஸோ இப்ப நம்ம இந்த அசாம் எடுத்துக்கிட்டாலுமே, இங்க அசாம் அருணாச்சல் ஏரியாலுமே எடுத்துக்கிட்டாலுமே, இங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா நிறைய ஹிமாலயாஸ் இருக்கு. ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால அங்க பாப்புலேஷன் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க ஜீரோன்னு காட்டியிருக்கு, பிகாஸ் இது வந்து டெசர்ட் ரீஜன். பட் இந்த மேப்ஸ்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே காட்டாது. இதுக்கு ஜஸ்ட் தேவை ஒரு ஸ்டேட், அதுக்குள்ள இருக்க நம்பர்ஸ், அந்த நம்பருக்கான ஒரு இது. ஸோ இதான் ஒரு சமரைஸ் பண்ணணும்னா, ஸோ கோரோப்ளிக் மேப் வந்து டேட்டா வந்து குரூப் பண்ணி நம்ம வந்து கிளாஸஸா போட்டுருவோம். அந்த கிளாஸஸ்க்குள்ள எந்தெந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரி வருதோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவுண்டரிக்கு என்ன வேல்யூ, இந்த பவுண்டரிக்கு என்ன வேல்யூ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரி சிம்பிளா வில் ஜஸ்ட் கலர். பட் ஐசோரித்மிக் மேப்ல வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துக்குலாம் வந்து ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னு லைன்ஸால உருவாகுறது. இந்த மாதிரி லைன்ஸ், இந்த லைன்ஸ்ன்ற பேர் கேட்டாலே இட் இஸ் ஐசோரித்மிக் மேப் ஆர் ஐசோப்ளித் மேப். ஸோ ஐசோப்ளித்தோ இல்ல ஐசோ லைன் மேப்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐஸ் அப்படின்னு வந்தாலே இட் இஸ் ஆல் அபவுட் வேல்யூஸ் இன் கண்டினியூஸ் டேட்டா அண்ட் இட் இஸ் ஆல் அபவுட் லைன்ஸ். அடுத்து வந்து டைசிமெட்ரிக் மேப். இது வந்து ஒரு ரீஃபைன்டு கோரோப்ளித் மேப். இதோட இன்னொரு ரீஃபைன்டு வெர்ஷன் வேர் அன்இன்ஹாபிட்டபிள் ஜோன்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் மக்கள் வாழலையோ, எங்கெங்கெல்லாம் வாழக்கூடிய சுச்சுவேஷன் இல்லையோ அந்த இடத்துல பாப்புலேஷனை காட்டாது. எங்க உண்மையான பாப்புலேஷன் கம்பரைஸா இருக்காங்க, எங்க உண்மையான பாப்புலேஷன் வாழ்றாங்கன்றத டைசிமெட்ரிக் மேப் காட்டும். அடுத்து வந்து கோரோக்ளோமேட்டிக் மேப். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கலர் பேட்ச் மேப்னு சொல்லுவாங்க. இந்த கலர் பேட்ச் மேப் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட், இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து வேரியேஷன்ஸ் பாக்குறோம் நம்ம. ஜீரோ. ஸோ இந்த ஏரியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த ஏரியால வந்து 0 to 5 வேல்யூ, பட் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா 200 வேல்யூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் 150 டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இந்த கோரோக்ரோமேட்டிக் மேப்ல எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. நோ வேல்யூ டிஃபரன்ஸ், நோ வேல்யூ டிஃபரன்ஸ். எல்லாமே ஒரு கிளாஸஸ். இப்போ சாயில்னா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா லேண்ட் யூஸ், லேண்ட் கவர். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த கிரீன் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, இது வந்து அக்ரிகல்ச்சர் ஏரியா. ஸோ irrespective ஆஃப் த பவுண்டரி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரி இல்லாம நம்ம ஜஸ்ட் ஒரு காம்போனன்ட் எடுத்திருப்போம். அந்த காம்போனன்ட் வந்து சாயிலா இருக்கலாம், இல்ல ஜியாலஜியா இருக்கலாம், இல்ல லேண்ட் யூஸ் லேண்ட் கவரா இருக்கலாம், எல்ஏஎல்சியா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். அதோட கிளாசிபிகேஷன்ஸை மட்டும் தான் நம்ம இங்க காட்டுவோம். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட் இன் த கமெண்ட்ஸ். ஸோ நம்ம அதை இன்னும் வேற விதமா எப்படி கிளியர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வி வில் ஜம்ப் இன்டு தி டாபிக். ஸோ நேற்று பார்த்தோம் வாட் இஸ் ஜிஐஎஸ்னு. ஸோ ஜிஐஎஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் அப்ளிகேஷன். ஸோ ஜிஐஎஸ் இஸ் அன் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல நம்ம வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோ கிரியேட் பண்ண முடியும் வித் லாட்ஸ் ஆஃப் லேயர்ஸ். லேயர் பாத்தீங்கன்னா இந்த லேயர் வந்து எதுவா வேணா இருக்கலாம். ஒரு வெக்டார் லேயரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ராஸ்டரா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ராஸ்டர் பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். ஸோ ராஸ்டர்னாலே உங்களுக்கு வந்து போட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராஸ்டர்னா போட்டோ, வெக்டர்னா ஜியோமெட்ரி. ஸோ ஜியோமெட்ரி ஆஃப் பாயிண்ட், லைன், பாலிகன், இது 3 ஜியோமெட்ரியா இருக்கும். ராஸ்டர்னா நமக்கு பிக்சல்ஸால ஆகியிருக்கும். ஸோ வாட் இஸ் ஜிஐஎஸ்? ஸோ இட் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அது என்ன பண்ணும்னா கேப்சர் பண்ணும், ஸ்டோர் பண்ணும், மேனேஜ் பண்ணும், அனலைஸ் பண்ணும், விஷுவலைஸ் பண்ணும் ஆஃப் ஸ்பேஷியல் டேட்டா. சரிங்களா? ஸோ இட் லிங்க்ஸ் டேட்டா டு மேப்ஸ். ஸோ நமக்கு வந்து டேட்டா வந்து மேப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஜிஐஎஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அனலைசிங் த பேட்டர்ன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் ட்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜிஐஎஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம கிட்ட வந்து வேரியஸ் டேட்டா செட்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் டேட்டா செட்ஸ் கேன் பி வெக்டார். இந்த வெக்டார் டேட்டா செட்ஸ் இருக்கும். இந்த வெக்டார் டேட்டா செட்ஸோட பேட்டர்ன்ஸ், ஸோ எந்த மாதிரி இந்த டேட்டாஸ் வந்து அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இல்ல இந்த 2 டேட்டாஸ்க்கும் என்ன விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஸோ அது எப்படி மாறுது, இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம் ஜிஐஎஸ் வச்சு. ஸோ ஆல்சோ வி கேன் யூஸ் சேட்டலைட் இமேஜஸ் அண்ட் லாட் ஆஃப் டெமோகிராஃபிக் டேட்டாஸ் ஒன்னு மேல ஒன்னு வச்சு வி கேன் யூஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம பார்த்தோம், ராஸ்ட்ரியன் வெக்டர் டேட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட், அதாவது ஒரு ஜிஐஎஸ்ல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள். ஸோ இப்போ நீங்க வந்து பாக்குறது ஒரு ஜிஐஎஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து ஒரு ஆர்க் ஜிஐஎஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர்.
சரிங்களா? சோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஜிஐஎஸ். இதுவும் ஜிஐஎஸ்ல வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சோ இது வந்து ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் எங்க நம்ம ஜிஐஎஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது பார்ப்போம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட். சோ இப்ப வந்து நமக்கு வேரியஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு தெரியுதுங்களா? சோ இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ். சோ இஃப் யூ கிளிக் இது ஈச்சுமே ஒரு பாயிண்ட். சோ இப்போ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எது டெபிக் பண்ணுதுன்னா தமிழ்நாடோட மேஜர் டவுன்ஸ் இவங்கெல்லாம். சோ எனக்கு இப்போ வந்து இது வெறும் பாயிண்டா நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? சோ இப்ப இந்த பாயிண்டோட அட்ரிபியூட்ஸ் பார்ப்போம். சோ பாயிண்ட்ன்றது சோ இப்போ இது வந்து ஒரு ஸ்பேஷியல் டேட்டா. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கு பின்னாடி ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் ஒரு லொகேஷன் இருக்கு. சோ இப்ப வந்து எப்படி இது தமிழ்நாட்டுக்கு மேல உட்காருதுன்னா பிகாஸ் ஆஃப் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். சோ நான் வந்து ஒரு செட் பண்ணிருக்கேன். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தமிழ்நாடு. சோ இவங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரே கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருக்கணும். சரிங்களா? சோ ஒரே கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருக்கும்போது சோ வில் பி லைக் ஓகே ஒரே கோஆர்டினேட் சிஸ்டம் மேல இருக்கும்போது ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லே ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் டேட்டா. இந்த பாயிண்ட் டேட்டாவோட ஆட்ரிபியூட் எடுத்து பார்த்தோம்னா இட் கேன் பி எனிதிங். சோ அது பாத்தீங்களா பாயிண்ட் ஐடி நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. சோ இந்த பாயிண்ட் ஐடி இது வந்து ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்டோட பேர் என்னது, அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு நமக்கு தெரியும். சோ இதுல வந்து நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து எலிவேஷன் இருக்கு. அடுத்து இந்த பாயிண்டோட நான் இந்த ஊர் இந்த அதாவது இந்த டவுனோட எது வேணாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்ப வந்து எனக்கு இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியணும். சோ ஐ எம் ஜஸ்ட் சூசிங் இந்த பாயிண்ட் சூஸ் பண்றேன். ஓகே. சோ நம்ம இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன பாயிண்ட் அப்படி தெரியணும்னா ஐல் பி செலக்டிங் திஸ் ஒன். சோ இப்படி செலக்ட் பண்ணனா ஐல் கெட் இட்ஸ் டேட்டா. சோ அது என்னன்றது வி கேன் சி. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஜிஐஎஸ் வச்சு வி கேன் டூ a lot of analysis. சோ இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அட்ரிபியூட் டேட்டா வந்துருச்சு, அதோட லொகேஷன் வந்துருச்சு, அதோட லேட் லாங் இங்க பாத்தீங்கன்னா அதோட லேட் லாங் இருக்கு. அந்த பாயிண்ட் அந்த ஷேப் வந்து என்ன மாதிரி ஷேப், அது வந்து ஒரு பாயிண்ட் டேட்டா. சோ அந்த ஊரு பேர் என்னது, அது என்ன டிஸ்ட்ரிக்ட்ல வரும், என்ன ஸ்டேட்ல வரும், இங்க அது மாதிரி நான் n நம்பர் ஆஃப் டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டவுனோட பாப்புலேஷன், அந்த டவுன் என்ன டைப் ஆஃப் டவுனு, ஒரு செகண்டரி டவுனா இல்ல டெர்ஷரி டவுனா, எந்த டயர் டவுனு, அந்த மாதிரி நான் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து ஒரு பாயிண்ட் டேட்டா. சோ பாயிண்ட் டேட்டா வந்து ஜஸ்ட் ஒண்ணு இல்ல, சிம்பிளா ஒரு பாயிண்ட்ஸ். சோ இது டவுன்ஸ்க்கு தான் நம்ம பாயிண்ட் டேட்டா வைக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸை பத்தி படிக்கணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வில் பி அ பாலிகன் டேட்டா. ஸோ ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு ஏரியா. ஏன்னா இப்போ கேபிட்டல்ஸ், இப்போ கேபிட்டல்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். கேபிட்டல்ஸை வந்து நம்ம வந்து பாலிகனா போட முடியாது. இப்போ சென்னைனா அது ஒரு பாயிண்ட், ஒரு சின்ன பாயிண்ட் அதான். இப்போ டவுன்ஸ்ன்றதுனால நமக்கு பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ வெறும் பாலிகன் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு பாலிகன் ஃபீச்சர். இதுவுமே ஒரு ஸ்பேஷியல் ஃபீச்சர். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு லாட்லாம் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இங்க எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சு. அது பேர் வந்து செங்கல்பட்டு. இட் கம்ஸ் அண்டர் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட். அது வந்து ஒரு பாலிகன். அந்த ஷேப்போட சைஸ் என்னது, அந்த லென்த் என்னது, அந்த ஷேப்போட ஏரியா என்னது. சோ இங்க வந்து நான் வந்து n நம்பர் ஆஃப் டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ செங்கல்பட்டோட எத்தனை தாலுக்ஸ் இருக்கு, எத்தனை பிளாக்ஸ் இருக்கு, எத்தனை கான்ஸ்டியன்சிஸ் இருக்கு, அப்புறம் செங்கல்பட்டோட அந்த டவுனோட டோட்டல் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ அதை பத்தின நான் n நம்பர் ஆஃப் அட்ரிபியூட் டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரிபியூட் டேட்டா எப்பயுமே வந்து இட் வில் பி ஸ்டோர்டு இன், நம்ம நேத்தியை பார்த்தா இட் வில் பி ஸ்டோர்டு இன் அட்ரிபியூட் டேபிள் ஃபாலம்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர். ஸோ அரியலூர் பார்த்தீங்கன்னா அரியலூரோட லென்த், அரியலூரோட ஏரியா, ஸோ எல்லாமே அதை பத்தி நான் வந்து இப்போ இதுல எது அட்ரிபியூட் டேட்டாஸ் ஆட் பண்ணல, வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஆர் யூஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா பார்த்திருக்கோம். ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஓவர்லே பண்ண போறேன். ஸோ ஓவர்லே பண்ணனா ஓகே எனக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஐடியா இருக்கு. ஸோ இந்த டவுன்னா இந்த டவுன் எதுக்குள்ள ஃபாலோ ஆகும், ஸோ இந்த டவுன்னா எதுக்குள்ள ஃபாலோ ஆகுன்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து ரோடு. ஸோ ரோடு இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ லைன் ஃபீச்சர். ஸோ ரோடு பாத்தீங்கன்னா ஒரு லைன். ஸோ இந்த சிங்கிள் லைன், ஸோ இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு சிங்கிள் லைன் வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணனா எனக்கு இதோட அட்ரிபியூட் டேட்டா கிடைக்கும். அந்த லைன் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பாலிலைன் ஃபீச்சர். இட் இஸ் செகண்டரி ரூட், அது வந்து மெயின் ரோடு கிடையாது, செகண்டரி ரூட். இந்தியாக்குள்ள இருக்க ஒரு ரோட். இதுக்குமே நான் வந்து அட்ரிபியூட் டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன டைப் ஆஃப் டேட்டா, வெதர் இட் இஸ் மெட்டாலிக் ரோடா இல்ல வந்து ஒரு வெறும் மண் ரோடா, இல்ல அதுக்கு ஒரு NH இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட் ஹைவேனா அதோட ஸ்டேட் ஹைவே நம்பர் என்னது, அந்த மாதிரி நான் n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட் பத்தி நான் படிக்க விரும்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் செங்கல்பட்டு எடுத்துப்போம். ஸோ செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு என்கிட்ட வந்து இப்போ பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு இருக்கு, செங்கல்பட்டுக்குள்ள இருக்க டவுன்ஸ் இருக்கு, அது வழியா போற ரூட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டவுன்ல இருந்து இந்த டவுனுக்கு போகணும்.
ஸோ ஐ கேன் சி a ரூட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓகே இங்க ஒரு ரூட் போகுது இந்த டவுன் வழியான. ஸோ இதுதான் வந்து ஜிஐஎஸோட ஒரு மெயின் அப்ளிகேஷன். ஸோ அது வந்து ஓவர்லே அனாலிசிஸ் பண்ணலாம் நம்மளால. ஸோ ஐ திங்க் இந்த வெக்டார் இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ்மே பார்த்தோம். ஸோ இந்த ரோட் மேப் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே இருக்கு. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் எனக்கு வேணும்னா நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எடுத்துப்பேன். ஸோ இங்க வந்து நம்ம வேரியஸ் சிம்பிள்ஸ் கலர்ஸ் எல்லாமே மாத்தலாம். ஸோ ஜிஐஎஸ்ன்றது இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் வேரியஸ் பர்பஸ் லைக் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், இங்க ஸ்பேஷியல் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது திருவாரூர் இருக்குன்னா திருவாரூர்ல மேஜர் டவுன்ஸோட நேம்ஸ் அதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே அதை பத்தி ஆக்சிலரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இட் வில் பி ஸ்டோர்ட் இன் அ டேபிள் ஃபார்மேட். இந்த டேபிள் பேர் வந்து ஆட்ரிபியூட் டேபிள். ஆட்ரிபியூட் டேபிள் வெக்டார் டேட்டால யூஸ் பண்ண முடியுமா? எஸ், ஆட்ரிபியூட் டேட்டா வெக்டார் டேட்டாக்கு மட்டும்தான் இருக்கும். இது வெக்டார் டேட்டா தான் நம்ம பாக்குறது. இந்த பாயிண்ட், பாலிகன், லைன் இது எல்லாமே வெக்டார் டேட்டா. இந்த வெக்டார் டேட்டாக்கு மட்டும்தான் ஆட்ரிபியூட் டேபிள் இருக்கும். ராஸ்டர் டேட்டாக்கு நமக்கு ஆட்ரிபியூட் டேபிள் கிடையாது. ஸோ ராஸ்டர் டேட்டா வந்து என்ன ஒரு போட்டோவா இருக்கு. ஸோ போட்டோக்கு வந்து ஆட்ரிபியூட் டேட்டா இருக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது சொல்றேன், இந்த பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இந்த பாயிண்ட் நான் இப்படி கிளிக் பண்றேன். அந்த பாயிண்ட் வந்து மன்னார்குடி, அந்த டவுன் பேர் வந்து மன்னார்குடி, அது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அது தமிழ்நாட்டுல இருக்கு. அது வந்து ஒரு பாயிண்ட் ஃபீச்சர். அப்படின்னு நமக்கு ஆட்ரிபியூட் வந்து வெக்டார் டேட்டாக்கு மட்டும்தான் நமக்கு ஆட்ரிபியூட் டேபிள் இருக்கும். ஸோ இஸ் திஸ் கிளியர்? ராஸ்டருக்கு தான் வந்து ஆட்ரிபியூட் டேபிள் இருக்காது. பிகாஸ் இப்போ ஒரு ஷேப் இருக்குன்னா அந்த ஷேப் பத்தின டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டோட்டலா நான் திருவாரூர் கிளிக் பண்றேன், எனக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சு பாருங்களேன். திருவாரூர், அந்த ஊர் பேர் வந்து திருவாரூர், அதோட ஏரியா, அதோட லென்த். ஸோ என்னோட ஸ்டடிக்கு ஏத்த மாதிரி நான் வந்து அதுக்கு டேட்டாஸ் ஆட் பண்ணிப்பேன். இதுல வந்து எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, எவ்வளவு பேர் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்காங்க, என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து நீங்க இந்த ஒரு ஷேப்பை பத்தி, இந்த ஒரு ஏரியாவை பத்தி நீங்க வந்து இந்த ஆட்ரிபியூட் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இது அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம் நம்ம. ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் எதனால முக்கியம்? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வேற வேற கோஆர்டினேட்ல இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார மாட்டேங்குது. ஸோ ரெண்டுமே ஒரே ஷேப் தான். பட் பாத்தீங்கன்னா இந்த திருவாரூர் வந்து தள்ளி இருக்கு. ஸோ திருவாரூர் வந்து இவ்வளோ கேப் இருக்கு, நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இவ்வளோ கேப் இருக்கு. ஸோ இந்த கேப் வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா போத் ஷுட் பி இன் சேம் கோஆர்டினேட்ஸ். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டும் வேற வேற கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம். ஓகே, இன்டர்ன்ஷிப்ல ஆர்ஜிஎஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, வெரி நைஸ். ஸோ ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா டபிள்யூஜிஎஸ்ன்ற கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருக்கு. ஸோ இதே வந்து இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா இது மேபி வேற கோஆர்டினேட் சிஸ்டத்துல இருக்கும். ஸோ அதனால ரெண்டுமே வந்து ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார மாட்டேங்குது. ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து டிகிரிஸ்ல இருக்கு. ஸோ அதனால ஸோ மேபி ஸோ அதனால எதனால இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் முக்கியம்னா ரெண்டுமே வந்து வேற வேற ப்ரொஜெக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வேற ப்ரொஜெக்ஷன்ல இருக்கு, இது வேற ப்ரொஜெக்ஷன்ல இருக்கு, அதனால ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா டேட்டாஸ் எல்லாமே தப்பா போயிடும். ஸோ இதனால ஒரு ஸ்பேஷியலா ஒரு அக்யூரேட்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து ராஸ்டர் பார்ப்போம். ஸோ இங்க வந்து ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சேட்டலைட் இமேஜ். ஸோ சேட்டலைட் இமேஜ் வந்து ஒரு ராஸ்டர் ஃபார்மேட். எதனால ராஸ்டர் ஃபார்மேட்னா இங்க ரோடு தெரியுதுங்களா? இந்த ரோடு வந்து நமக்கு ஒரு இதுவா இல்ல, ஒரு லைனா இல்ல, ராதர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோடு பாத்தீங்கன்னா எத்தனை பிக்சல்ஸால 1 2 3 4 5 6. ஸோ ஒரு ஒரு 10க்கு 10 பிக்சல்ஸால இந்த ரோடு வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இதே வந்து நம்ம ஒரு வெக்டார் டேட்டால பார்த்தோம்னா இது வந்து ஒரு இமேஜ், ஒரு சேட்டலைட் இமேஜ் ஆஃப் அ டவுன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் செகண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரோட்ஸ் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஸோ ரோட்ஸ் வந்து இமேஜ் ஃபார்மேட்ல இருக்கு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிக்சல்ஸ். இந்த பிக்சல்ஸ் ஒரு பிக்சல்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம ஜூம் இன் பண்ணி பார்க்க யூ கேன் சி த பிக்சல்ஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, நல்ல வேரியேஷன் தெரியுற ஒரு இடத்துல ஐ கீப். ஸோ இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு பிக்சல்ஸ்? இந்த பாக்ஸ் குட்டி 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 பாக்ஸஸ். இந்த குட்டி குட்டி பாக்ஸ் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ நேற்று நம்ம பார்த்த மாதிரி 0 0 0 1 1 1 வேல்யூ இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வேல்யூ இது வந்து டிஃபரன்ஸ் காட்டுது. ஸோ இப்போ வந்து ரோட்ஸை வந்து நம்ம இந்த லேயருக்கு மேல வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து
இப்ப பாத்தீங்கன்னா ரோடு இருக்கு. சோ ஆக்சுவலா இது ரெண்டுமே வந்து வேற வேற ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிறதுனால இப்ப பாருங்க ஒரிஜினல் ரோடு இங்க இருக்கு. பட் வாட் வி ஆர் சீயிங் அந்த ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரோடு இங்க இருக்கு. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் ரோடு. சோ இந்த ரோடு வந்து இங்க கொஞ்சம் டிராவல் ஆகி இங்க இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? சோ இது வந்து ஒரு ஒரு வெக்டார், ஒரு ரோடு, ஒரு லைன். பட் இது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். இது வந்து ஒரு ராஸ்டர் டேட்டா செட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். சோ இதுதான் வந்து வெக்டாருக்கும் ராஸ்டாருக்கும் இருக்க டிஃபரன்ஸ். சோ இஸ் திஸ் டிஃபரன்ஸ் கிளியர்? உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ அண்ட் ஆட்ரிபியூட் டேபிள் வந்து ராஸ்டருக்கு இருக்காது. பிகாஸ் இது வந்து ஒரு சிங்கிள் ஃபீச்சர் கிடையாதுல்ல. ஸோ ராஸ்டருக்கு வந்து நமக்கு வந்து ஆட்ரிபியூட் டேட்டா கிடையாது. ஓகே, ஸோ வெரி நைஸ். இட் இஸ் கிளியர்னா ஸோ வி வில் மூவ் வித் பிபிடி. ஓகே, ஸோ ஓகே ராஸ்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டடி பண்ணணும் இந்த ஏரியால. ஸோ இது வந்து நிறைய ஸ்டடிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை இந்த இது படிக்கிறோம்னு வைங்களேன். ஸோ இதை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் செகண்ட், நமக்கு எல்லாமே வெக்டரா கிடைச்சிடாது. இப்போ இப்போ எனக்கு வந்து வெக்டரா இந்த ரோடு வேணும்னா யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இதை பண்ணியிருப்பாங்க. யாரோ இந்த ரோடை வந்து கையால பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டலா டிஜிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. அது டிஜிட்டைஸ் பண்றதுக்கு நமக்கு கீழே ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல. ஸோ அந்த ரெஃபரன்ஸ்க்கு தான் இந்த மேப். ஆக்சுவலா கீழே இருக்கிறதா நம்ம ரியல் வேர்ல்டு மேப். இது வந்து உண்மையான ஒரு சேட்டலைட் இமேஜ். ஸோ ஒரு ஸ்பேஸ்ல இருந்து ஒருத்தர் எடுத்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ்ல பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து நிறைய அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து அர்பன் ஏரியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளஸ்டரா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஓஷன், பே ஆஃப் பெங்கால். இதுல வந்து சால்ட் பேன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு அனாலிசிஸ் பண்றோம் இந்த இடத்துல வந்து எப்படி ஓகே இந்த சால்ட் பேன்ஸ் எல்லாம் வந்து என்ன அளவுக்கு கண்டாமினேஷன் ஆயிருக்கா, இல்ல என்ன அளவுக்கு பொல்யூஷன் இருக்கு. ஓகே, ஜிஐஎஸ்ல மேப் எப்படி அப்லோட் பண்றது? ஸோ ஜிஐஎஸ்ல வந்து நீங்க மேப் அப்லோட் பண்ணலாம். பட் அதை வந்து நம்ம ஜியோ ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த அப்கமிங் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஜிஐஎஸ்ல இப்போ மேப் அப்லோட் பண்ணீங்கன்னா அது வந்து அதுக்கு ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்கணும் அந்த மேப்புக்கு. ஸோ நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம் ஜியோ ரெஃபரன்சிங்னா என்னன்னு. ஸோ ராஸ்டர் டேட்டா செட்ஸ் வந்து நம்ம நிறைய அனாலிசிஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஜிஐஎஸ்ல நம்ம வெக்டார் மட்டுமே கிடையாது. ராஸ்டர்ல இருந்து நம்ம நிறைய வெக்டார் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் வி வில் பி யூசிங் இட். ஸோ வெக்டார் டேட்டா பார்த்தோம் நம்ம. வெக்டார் டேட்டாஸ்னா என்னது? இட் இஸ் பாயிண்ட், லைன், பாலிகன் அண்ட் இட் ஃப்ரம் அ டிஸ்கிரீட் ஃபீச்சர் லைக் ரோடு. ஸோ ரோடு இதெல்லாம் வந்து டிஸ்கிரீட் ஃபீச்சர்ஸா இருக்கும். பட் ராஸ்டர் வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் டேட்டா. ஸோ அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எலிவேஷன், டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸ் டேட்டாவா இருக்கும். ஸோ லேயரிங். ஸோ லேயரிங்னா ஒரு ஒரு ஃபீச்சர் மேல இன்னொரு ஃபீச்சர் அடிக்கிட்டே போறது பேரு லேயரிங். அண்ட் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ். ஸோ சம் ஆஃப் த ஜிஐஎஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் QGIS, சாகா ஜிஐஎஸ், கிராஸ் ஜிஐஎஸ். ஸோ QGIS பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால யார் வேணா டவுன்லோட் பண்ணலாம், யார் வேணா அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்க் ஜிஐஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைசன்ஸ்டு. ஸோ நமக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் பே பண்ணி நம்ம அந்த சாஃப்ட்வேரை வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் லாட் ஆஃப் open source software as well as paid softwares for using GIS. So GIS பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. So what are the components of GIS? So componentsனா என்னது? இதெல்லாம் இல்லைன்னா GIS ஆல இயங்க முடியாது. அதாவது இதெல்லாம் ஆட் ஆனது தான் வந்து GIS. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிசிக்கலா இருக்க காம்பனன்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் வேணும், CPU வேணும், ரேம் வேணும். அந்த மாதிரி ஹார்ட்வேர், மவுஸ் வேணும், கீபோர்டு வேணும், எவ்ரி திங். ஸோ அது வந்து ஹார்ட்வேர்ல வரும். அடுத்து வந்து சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் நம்ம பார்த்த மாதிரி ArcGIS, QGIS இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் ஃபங்க்ஷனிங். ஸோ எதுக்காக? இந்த டேட்டாலாம் ப்ராசஸ் பண்றதுக்காக இந்த சாஃப்ட்வேர் வேணும். அண்ட் தென் மெத்தட்ஸ். ஸோ என்ன மாதிரி மெத்தட் பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம கிட்ட ராஸ்டர், வெக்டர் அண்ட் ராஸ்டர் டேட்டா இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு என்ன அனாலிசிஸ் பண்ண போறோம்? அதுக்கு வந்து நமக்கு மெத்தட் தெரியணும். அண்ட் தென் வி ஷுட் ஹாவ் அ டேட்டா. ஸோ என்ன டேட்டா? இட் கேன் பி ராஸ்டர் டேட்டா, இட் கேன் பி வெக்டர் டேட்டா, வி நீட் ஆட்ரிபியூட் டேட்டா. நமக்கு வந்து டேட்டா வேணும். அண்ட் தென் லாஸ்ட்லி வி நீட் பீப்புள். ஸோ ஸ்கில்டு பீப்புள் வி நீட். ஸோ ஒரு அந்த அந்த சாஃப்ட்வேர் பத்தி தெரியாத ஒருத்தவங்களால கான் டூ தட் அனாலிசிஸ்.
ஸோ பீப்புள் ஆர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஸோ பீப்புள் இல்லாம அந்த சாஃப்ட்வேரை தயாரிக்கிறது இல்ல அந்த டேட்டாஸ் உருவாக்குறது அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுமே முடியாது. ஸோ தீஸ் ஆர் த 5 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் GIS. ஸோ நம்ம பார்த்தோம் ராஸ்டர் வெக்டர்னா என்னன்னு. ஸோ பாயிண்ட் ஃபீச்சர் வந்து வெக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் இருக்கும். பட் ஆனா அதே ராஸ்டர்ல வந்து ஒரு பாக்ஸ் வந்து அதுல கலர் ஆயிருக்கும். ஸோ லைன் ஃபீச்சருமே அப்படிதான், we can see a single line. பட் இங்க பாத்தீங்கன்னா ராஸ்டர்ல இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். ஸோ பிக்சல்ஸால இந்த லைன் ஃபீச்சர் வந்து இருக்கு. ஸோ இது நேத்தி பார்த்த ஸ்லைட் தான் வாட் இஸ் வெக்டர் அண்ட் ராஸ்டர். ஸோ வெக்டர் வில் ஹேவ் கோஆர்டினேட்ஸ், டிஃபைன்டு கோஆர்டினேட்ஸ், XY கோஆர்டினேட்ஸ். இது ரெண்டு டேட்டாக்குமே யூனிக் கோஆர்டினேட்ஸ். ஸோ கோஆர்டினேட்ஸ் இல்லைன்னா ஒரு லேயர் மேல இன்னொரு லேயர் உட்காராது. ஸோ எல்லாமே ஒரு யூனிஃபார்மான, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்துல இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு. ஸோ இந்த வீடு வந்து இப்படி இருக்கு. பட் ஆனா இது வந்து வேற கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருக்கு. ஸோ அப்ப அந்த வீடு வந்து இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல வீடு இங்க இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கான்ட்ராஸ்ட், இங்க இருக்க வீடு இங்க போயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டா இருக்கணும். இந்த ஃப்ரேம் கரெக்டா இருந்தாதான் ஒரு லேயர் மேல ஒரு லேயர் உட்கார முடியும். ஸோ இட் இஸ் சேம். ஸோ வாட் ஆர் த ஃபார்மேட்ஸ், என்னென்ன ஃபார்மேட்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷேப் ஃபைல். ஸோ இப்ப நான் காமிச்ச அந்த பாயிண்ட், லைனு, பாலிகன் இது எல்லாமே வந்து ஷேப் ஃபைலா ஸ்டோர் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இட் இஸ் இந்த மாதிரி ஷேப் ஃபைல நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ கேமலாவும் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜியோ ஜேசன் இந்த ஃபார்மேட்லயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ வெக்டர் டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு தீஸ் ஆர் த ஃபார்மேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப்ன்றது ஒரு ஃபார்மேட், ஜேபக்ன்றது ஒரு ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஃபார்மேட்ல நம்ம வந்து சேவ் பண்ணுவோம்ன்றதுக்கு வந்து அதான் வந்து ஃபார்மேட். எப்படி வந்து இந்த வெக்டர் டேட்டா ஸ்டோர் ஆகும் அது வந்து நம்ம வந்து ஃபார்மேட்னு சொல்லுவோம். வெக்டர் டேட்டா வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஷேப் ஃபைலா வந்து ஃபார்மேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து டோபாலஜி. ஸோ டோபாலஜி இட் இஸ் நத்திங் பட் 3 வேர்ட்ஸ் இருக்கு: கனெக்டிவிட்டி, அட்ஜசன்சி அண்ட் கண்டெய்ன்மெண்ட். ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னா இப்போ ஒரு லைன் இங்க இருக்கு, இன்னொரு லைன் இங்க இருக்கு, வெதர் இட் இஸ் கனெக்டட், நோ. ஸோ ஒரு ரோடு இப்படி இருந்தா கரெக்டா இருக்குமா? கிடையாது. ஸோ ரோட் ஷுட் பி கனெக்டட். ஸோ அது வந்து இந்த டோபாலஜி வந்து கரெக்டா இருக்கணும், இல்ல வந்து எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம இந்த ரோட என்ன சொல்லுவோம்? இட் இஸ் டோபாலஜிக்கலி கரெக்ட். ஸோ ஒரு ரோடு வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்படி இருந்தா இது வந்து தப்பு. பிகாஸ் இங்க வந்து ஜாயினே ஆகல பாருங்களா, ஒரு ரோடு இப்படி இருக்காது. ஸோ இப்போ வந்து இங்க ஏதோ ஒரு எரர் இருக்கு. ஸோ இந்த எரரை வந்து நம்ம என்னன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த லைனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ ஜாயின் பண்ணனா இட் வில் பிகம் டோபாலஜிக்கலி கரெக்ட். அடுத்து அட்ஜசன்சி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரி. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்கும்? இது கூடவே தானே இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கணும் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட். பட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்படி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதே இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்படி இருக்கு. ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்க இடம் வந்து இட் இஸ் எரர். ஸோ இது வந்து ஒரு எரர். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா எப்படி இருக்கணும்? ஸோ இட் ஷுட் பி லைக் திஸ்ல. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் இப்படியே இருக்கணும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஒரு ரியல் லைஃப்ல நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது இந்த மாதிரி ஏதாவது காலி இடம் இருக்குமா? இருக்காது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரின்றது ஒரு சிங்கிள் லைன். இந்த லைனுக்குள்ள ஸோ இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்படி இருக்குன்னா இதுக்கு நடுவு இது வந்து எரர்னு சொல்லுவாங்க. இந்த எரர் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். இந்த ரெண்டு லைனையும் நம்ம வந்து ஒன்னா பண்ணி மர்ஜ் பண்ணி we should bring like this. அப்ப வந்து அட்ஜசன்சி கரெக்டா இருக்கணும். ஒரு லேயரோட ஒரு பாலிகனோட பவுண்டரி வந்து இன்னொரு பாலிகனுக்கு கரெக்டா இருக்கணும். அண்ட் அனதர் வந்து கண்டெய்ன்மெண்ட். ஸோ இப்போ இதுதான் இந்தியானா இந்தியாக்குள்ள தமிழ்நாடு, இது வந்து இந்தியாக்குள்ள இருக்க தமிழ்நாடுல இருக்க ஒரு பவுண்டரி. ஸோ இதுவுமே வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ இட் ஷுட் நாட் பி லைக் இது ரெண்டுத்துக்கும் ஒரு கேப் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு இடம் இருக்கு, ஸோ இப்படி இருக்கு. ஸோ தமிழ்நாடு வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதுக்குள்ள இடம் எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் இருக்க கூடாது. ஸோ இதுவுமே வந்து அதாவது ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு ஃபீச்சரும் ஒன்னா இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ற இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ தென் அப்பதான் வந்து நம்ம இது வந்து டொபாலஜிக்கலா கரெக்டா இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் செட் ஆஃப் ரூல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் வேர் கனெக்டிவிட்டி, கண்டிகுவிட்டி அண்ட் ஏரியா டெஃபினிஷன். அதாவது ஏரியா டெஃபினிஷன் வந்து கண்டெய்ன்மெண்ட். ஸோ இந்த ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ அவங்க இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ்குள்ளேயும் எந்த விதமான எரர்ஸும் இல்லாம இருக்கும்போது we will call it as a topology. So we saw raster. So what is a raster? ஈச் பிக்சல்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி XY கிரிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ 4 எதுக்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு கலர் இருக்கும். இதெல்லாம் வந்து 4, இதெல்லாம் வந்து 5, ஸோ இதெல்லாம் வந்து 6,
இது 7. ஸோ அந்த மாதிரி இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஃபீச்சர், எல்லாத்துக்கும் ஒரே கலர் இருக்குங்களா, பிகாஸ் இதுக்கு பின்னாடி ஒரே நம்பர் இருக்கும், ஒரே வேல்யூ இருக்கும். ஸோ ஒரே வேல்யூ இருக்கிறதுனால ராஸ்டர்ஸ் வந்து கலரா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி வருது. ஸோ இட் இஸ் வேர்ல்ட் as a continuous grid of cells. இது வந்து கண்டினியூஸ். இப்போ ரோடு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வெக்டார்ல பார்த்தது ரோடு இவ்வளவுதான், டவுன் இவ்வளவுதான், ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவுதான். பட் இது அப்படி கிடையாது. இட் இஸ் a continuous surface. இங்க ரோடு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கு. 2 பிக்சல்ஸ்க்கு இட் இஸ் கண்டினியூஸ். அண்ட் தென் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வி ஹாவ் ஒரு ஒரு கிரீன் ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் வி ஹாவ் அ பில்டிங். ஸோ இன்னும் ஒரு 10 பிக்சல்ஸ்க்கு வி ஹேவ் பில்டிங். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டினியூஸா நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ வாட்டரே வந்து நம்ம ஒரு வெக்டார்ல பாத்தீங்கன்னா வாட்டர் இப்படிதான் இருக்கும், இல்ல ஒரு வாட்டர் பாடி இப்படி இருக்கும், அவ்வளவுதான். ஒரு ஒரு சர்க்கிளோ இல்ல ஒரு ஷேப்போ ஒரு பாலிகன், அவ்வளவுதான். பட் இங்க பாத்தீங்கன்னா we have a continuous surface. So it is efficient for representing rapid changes in surface like elevation. So elevation எல்லாம் காட்டும் போது raster தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வெக்டர்ல போய் you can't show the elevation, we can show, but rasterல வந்து it will be more easy நமக்கு காட்டுறதுக்கு. ஸோ இதை நம்ம என்னென்ன ஃபார்மேட்ல சேவ் பண்ணுவோம்னா ஜியோ டிஃப்ன்ற ஃபார்மேட்ல தான் மோஸ்ட்லி raster data will be shown or saved, or இல்லைன்னா ASCII, அப்படி இல்லைன்னா நெட் CDF ஃபார்மேட், அப்படி இல்லைன்னா JPEG ஃபார்மேட். ஸோ தீஸ் ஆர் த ஃபார்மேட் நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இன்னொரு ஃபார்மேட் இருக்கு BIL, BSQ, BIP. ஸோ BILனா பேண்ட் இன்டர்லீவ்டு பை லைன், BSQனா பேண்ட் இன்டர்லீவ்டு பை சீக்வென்ஷியல், BIPனா பேண்ட் இன்டர்லீவ்டு பை பிக்சல். ஸோ இந்த லாஸ்ட் 3, இந்த லைன் சீக்வென்ஷியல் பிக்சல் மட்டும்தான் மாறும். இந்த BIL, BSQ அண்ட் BIPல இந்த 3, அதாவது கடைசி இந்த பேண்ட் இன்டர்லீவ்டு மட்டும்தான் இது வந்து இந்த LSQ P மட்டும்தான் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஃபார்மேட்ஸ். ஸோ வெக்டர் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேப் ஃபைல்ல இருக்கும், ஜியோஜேசன் ஃபார்மேட்ல இருக்கும், KML ஃபார்மேட் இல்ல KMS, அப்படி இல்லைன்னா ஃபைல் ஜியோ டேட்டா பேஸ் இல்ல ஜியோ பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இன் விச் த வெக்டார் டேட்டா, அதாவது பாயிண்ட், லைன், பாலிகன் எது இந்த ஃபார்மேட்ல சேவ் ஆகும்னு. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஷேப் ஃபைலு, KML, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அண்ட் பிக்சல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், டிஃப் அண்ட் நெட் CDF அண்ட் JPEG. ஸோ JPEG நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம போட்டோ எடுத்தாலுமே ஒரு ஸ்டுடியோல போய் போட்டோ நம்மளுக்கு கேட்டாலுமே அவங்க நமக்கு JPEG ஃபார்மேட்ல தான் அந்த ஸ்டுடியோல நம்ம போட்டோஸ், நம்ம போன்ல எடுக்கிற போட்டோஸுமே JPG ஃபார்மேட்ல தான் சேவ் ஆகும். ஸோ அதனால இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் ராஸ்டருக்கு தனி ஃபார்மேட் இருக்கும், வெக்டருக்கு தனி ஃபார்மேட் இருக்கும். ஸோ பிகாஸ் ஏன்னா ராஸ்டர் வந்து நம்ம ராஸ்டரும் ஒரு பாயிண்ட்டும் ஒரு இமேஜும் ஒரே ஃபார்மேட்ல சேவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பிடிஎஃப்பும் வேர்டும் வேற வேற ஃபார்மேட் மாதிரி ராஸ்டரும் வெக்டாருமே வேற வேற ஃபார்மேட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த ஃபார்மேட்ஸ். ஸோ ராஸ்டர் டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா raster and vector, rasterல வந்து we have a structure and pixel information இருக்கும், ஒரு ஒரு பிக்சலுக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம காட்டும் போது, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரீனரிஸ், இங்க கிரீன் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஒரு மாதிரி பிக்சல் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இங்க வந்து டென்ஸான கிரீன் இருக்கு, இங்க வந்து லைட்டான கிரீன் இருக்கு. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து நம்ம வந்து இதுலதான் பார்க்க முடியும், ராஸ்டர்ல தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்க கேட்டிருந்தீங்களா எதுக்காக ராஸ்டர் யூஸ் பண்ணோம்னு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு வெக்டார்ல நம்மளால இந்த வேரியேஷன்ஸ் பார்க்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த நேத்தி பார்த்த இந்த ஹிப்சோமெட்ரிக் கர்வ், அப்புறம் பேத்திமெட்ரிக் பார்த்தோம்ல, அது எல்லாமே ராஸ்டர் இமேஜ் தானே. ராஸ்டர் வந்து அதுல நம்மளால வேரியேஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்ப பார்த்த மேப்ஸா இருக்கட்டும், நம்ம பார்க்குற இமேஜஸ், இன்ஃபேக்ட் இந்த இமேஜுமே வந்து ஒரு பிக்சல்ஸால மேடான ஒரு ராஸ்டர் டேட்டா செட் தான். ஸோ இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த ஹோல் இமேஜுமே ஒரு ராஸ்டர் டேட்டா செட் தான். ஸோ ராஸ்டர் வந்து ஒரு நமக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு டிஃபரன்ஸை காட்டும். ஸோ இந்த ஒரு பிக்சல், ஸோ இந்த பிக்சல் இருக்குன்னா இந்த பிக்சலோட ரோ, காலம் எல்லாமே, இப்போ இந்த ப்ளூ இருக்குன்னா 1 1 1 1, இப்போ இந்த கிரீனரிக்குலாம் 2 2 2 2 வந்து ஃபாரஸ்ட், 1 வந்து வாட்டர், 3 வந்து செட்டில்மெண்ட்ஸ், டெவலப்ட் ஏரியா, அப்படின்னு ஒரு ஒரு பிக்சல்ஸ்க்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதனாலேயே ராஸ்டர் டேட்டா செட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியானது, அதாவது வெயிட், ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகம் ராஸ்டர் டேட்டா செட்ல. இது வெக்டார் வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்ம வந்து ஒரு வெக்டார், ஒரு லைன் ஃபீச்சரை, இப்போ வந்து வெக்டாரை வந்து நம்ம வந்து கேபில ஸ்டோர் பண்றோம்னா, ராஸ்டர் வந்து மினிமம் MBஸ்ல ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் இதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ்.
அண்ட் தென் ஸோ சேம் கம்பேரிசன். ஸோ இங்க வந்து வெளில ஒரு டவர் இருக்கு, அதே ஒரு பாயிண்ட்ல காட்டும் போது ஒரு கிரிட் ஃபுல்லா நம்ம அதை பாயிண்ட் பண்றோம். பட் இங்க வந்து ஒரு சின்ன டாட் அவ்வளவுதான். ஒரு பைப் லைனோ ரோடு போடும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிடும். பட் பிக்சல்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பிக்சல், இது ஒரு பிக்சல், இது ஒரு பிக்சல். ஸோ பிக்சல்ஸ் வந்து எப்படி சொல்றது இப்படி இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? அது வெரி எப்படி சொல்றது ரொம்ப ஷார்ப்பா அது அப்படி இப்படி இப்படி இருக்கு. பட் இது அப்படி இருக்காது. ஸோ ஒரு மாதிரி பெண்ட் ஆகி ஒரு ஒரு பிக்சல்ஸையும் அது பண்றதுனால நமக்கு அப்படி இருக்கு. ஸோ இதுவுமே அப்படிதான். ஸோ நமக்கு எப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஷேப் தெரியுது. பட் இங்க அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பிக்சல்ஸ்க்கு வந்து வில் பி கிவிங் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ இதுதான் இது வந்து ஒரு வெக்டார் ஷேப். அதே வந்து ஒரு ராஸ்டருக்கு கன்வெர்ட் ஆனா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த இந்த இமேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து ஓகே ராஸ்டர் வெக்டர்னா என்னன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இஸ் திஸ் கிளியர்? உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா ராஸ்டர் அண்ட் வெக்டர்னா என்னன்னு? நாட் ஆடிபிளுங்களா? இப்போ 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 உங்களுக்கு கேக்குதா? ஓகே. ஸோ இஸ் திஸ் கான்செப்ட் கிளியர்? ராஸ்டர் அண்ட் வெக்டரோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. ஓகே, வெரி நைஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா மோஸ்டா நம்ம வந்து ரோடு பவுண்டரிஸ் யூட்டிலிட்டிஸ் அப்படியே யூஸ் பண்ணுவோம். இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜஸ், அதாவது எலிவேஷன் டெம்பரேச்சர் ஒரு இமேஜ் பாக்குறதுக்காக நம்ம இந்த ராஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ராஸ்டர் அண்ட் வெக்டர். ஸோ ராஸ்டருக்கு பாத்தீங்கன்னா வி ஹாவ் பாயிண்ட்ஸ் லைன் பாலிகன். அந்த பாயிண்ட்ஸ் லைன் பாலிகனுக்கு வில் பி ஹேவிங் ஆட்ரிபியூட் டேபிள். சரிங்களா? ஸோ ஆட்ரிபியூட் டேபிள் இருக்கும். ஸோ பிக்சல்ஸ்க்கு வந்து நமக்கு ஆட்ரிபியூட் டேபிள் இருக்காது. ஆனா ஒரு ஒரு பிக்சல்ஸ்க்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிக்சல்ஸ்க்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூ என்னன்னா இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த பிக்சலோட வேல்யூ 28னா நான் வந்து ஒரு டெம்பரேச்சர் மேப் போடுறேன். அப்ப டெம்பரேச்சர் மேப்ல இந்த பிக்சலோட வேல்யூ 28னா விச் மீன்ஸ் அது 28°C அர்த்தம். ஸோ இப்போ இந்த பிக்சல்ஸ்க்கு வந்து இந்த பிக்சலுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது 102ன்னு இருக்கு. ஸோ நான் வந்து ரெயின்ஃபால் மேப் பண்றேன். ரெயின்ஃபால்னா 102 அப்போ அது மில்லிமீட்டர்னு அர்த்தம். ஸோ இந்த பிக்சலோட வேல்யூ வந்து மில்லிமீட்டர். அந்த இடத்துல அந்த பிக்சல்ல நமக்கு 102 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து ஒரு 95 இருக்குன்னா அப்ப இந்த இந்த பிக்சலோட வேல்யூ என்னன்னா 95 மில்லிமீட்டர். ஸோ ஈச் பிக்சல் தான் அதோட இன்ஃபர்மேஷனே. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து தனியா ஆட்ரிபியூட் டேபிள் கிடையாது. ஸோ இதுக்கு எப்படி ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நமக்கு வந்து ஆட்ரிபியூட்னு இருக்கு. ஸோ இங்க வந்து பிக்சலே ஒரு வேல்யூ தான், பிக்சலே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த பிக்சலோட வேல்யூ இந்த பிக்சலை விட அதிகமா இருந்ததுன்னா இதோட இந்த வேல்யூ இதை விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்க வந்து பிக்சலே இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்றதுனால ஈச் பிக்சல் வேல்யூக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஆட்ரிபியூட் டேபிள் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து இட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் கேட்டகரிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்டிவ், இட் கேன் பி கவுண்ட், இட் கேன் பி எனி திங். ஸோ ஃபெயிலா பாஸா கலரா இட் இஸ் ஜெண்டர் ஆட்ரிபியூட் டேட்டான்றது இட் கேன் பி எனி திங். ஸோ ஒரு விஷயத்த சார்ந்து வர எல்லா டேட்டாவுமே ஸ்பேஷியல் டேட்டா இல்லாத எல்லா டேட்டாவுமே வந்து நம்ம வந்து ஆட்ரிபியூட் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் டேப்லெட் ஃபார்மேட் இந்த மாதிரி. ஸோ ஜெண்டர் என்ன, ஃபீமேலா, அவங்க ஏஜ் என்னது, அவங்க என்ன ரோல் பிளே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்ரிபியூட் டேட்டா இஸ் நத்திங் பட் நமக்கு வந்து ஒரு டேப்லெட் ஃபார்மேட்ல இருக்க ஆன்சிலரி டேட்டா தான். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், இப்போ ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணா அந்த பாயிண்டோட ஐடி, ஸோ அது என்ன நம்பர் 2ன்னு இருக்கா, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ அதோட பிளாட் சைஸ். ஸோ இப்போ அது ஏதோ ஒன்னா அதோட பிளாட் சைஸ் என்ன சைஸ், அது வந்து 20 மீட்டர். வெஜிடேஷன் அது என்ன மாதிரியான குவான்டிடேட்டிவும் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் குவாலிட்டேட்டிவ். ஸோ இங்க வந்து நம்ம ஜிஐஎஸ் கண்டெக்ட்ல ஆட்ரிபியூட் டேபிள்னா என்னன்னு பார்க்கல. ஸோ ஆட்ரிபியூட் டேட்டா நம்ம பார்க்குறோம். ஆட்ரிபியூட் டேட்டா வந்து இட் கேன் பி யூஸ்ட் எனிவேர். ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களோட ஏஜ் என்னது, நீங்க என்ன படிக்கிறீங்க, எங்க யூஜி பண்ணீங்க, எங்க பிஜி பண்ணீங்க, அதெல்லாமே ஆட்ரிபியூட் டேட்டா தானே. ஸோ ஆட்ரிபியூட் டேட்டா கேன் பி குவாலிட்டேட்டிவ் அண்ட் கேட்டகரிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ இட் கேன் பி எனி திங். ஸோ அது நம்ம எப்படி சொல்றது, இது அதுதான் கிடையாது. ஸோ வாட் என்னது அது, வென், ஹவ் அண்ட் ஹவு மச். இட் கேன் பி ஹவு மச்னா எவ்வளோ. ஸோ இதோட ரேட் என்னது 10 rupees.
இது எப்போ வாங்குனீங்க? when did you bought this? என்ன டைம்ல வாங்குனீங்க? so yesterday. who யார் இதை வாங்கினா? ஸோ யாரு? நான் கேட்கிறேன். என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ பேரண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இட் கேன் பி எனி திங். ஸோ ஆட்ரிபியூட் டேட்டான்றது ஒரு டேட்டாவை சார்ந்து வர எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து ஆட்ரிபியூட் டேட்டான்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுல வந்து நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி லைக் குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் எல்லா டேட்டாவுமே நம்ம இங்க வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ஆட்ரிபியூட் டேட்டான்றது ஒண்ணுமே கிடையாது, நான் ஸ்பேஷியல் டேட்டா. ஸோ ரெண்டே ரெண்டு டேட்டாஸ் தான், ஸ்பேஷியல் அண்ட் நான் ஸ்பேஷியல். ஸோ ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் இருந்தா அது ஸ்பேஷியல், ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அது வந்து நான் ஸ்பேஷியல். இட் இஸ் ஆல்சோ known as attribute டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஆட்ரிபியூட் டேட்டான்றது அதுதான் கிடையாது. அதுக்கு ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லைனாலே அது இட் பிகம்ஸ் அன் ஆட்ரிபியூட் டேட்டா. இஸ் திஸ் கிளியர்? ஸோ நான் ஸ்பேஷியல் டேட்டாவோட இன்னொரு பேர் தான் ஆட்ரிபியூட் டேட்டா. ஓகே ஃபைன். ஸோ மெட்டா டேட்டான்னு ஒன்று இருக்கு. ஸோ வாட் இஸ் மெட்டா டேட்டா? ஸோ மெட்டா டேட்டா இட் இஸ் நத்திங் பட் டேட்டா அபவுட் டேட்டா. ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருந்தது, அதாவது பாயிண்ட் டேட்டா. இது வந்து டவுன்ஸோட டேட்டாவை நான் வச்சிருந்தேன். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஜிஐஎஸ் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ இந்த டேட்டா எங்க இருந்து வந்துச்சு? யாரு கிரியேட் பண்ணாங்க? ஹூ கிரியேட்டட் இட் அண்ட் வென்? யார் எப்போ இந்த டேட்டா கிரியேட் பண்ணாங்க? இந்த டேட்டாவோட ஆத்தர் யாரு? ஸோ இந்த டேட்டா எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, லொகேஷன். ஸோ இந்த டேட்டா, அதாவது என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வேரியஸ் டேட்டா காமிச்சேன். ரோட் டேட்டா காமிச்சேன், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டேட்டா பார்த்தோம், அப்புறம் வந்து டவுன்ஸ் டேட்டா பார்த்தோம். தென் வி saw an இமேஜ், ஒரு டிப் ஃபார்மேட்ல இருக்க ஒரு ராஸ்டர் இமேஜ் பார்த்தோம். ஸோ இதுக்கு எல்லாமே இந்த டேட்டால எங்க இருந்து வந்துச்சு? இந்த டேட்டாவை பத்தின டேட்டா தான் வந்து மெட்டா டேட்டா. சரிங்களா? ஸோ டேட்டா ஆஃப் டேட்டா வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஆத்தர், கிரியேஷன் டேட், அது என்ன? இப்போ ஃபைல் ஃபார்மேட் நான் சொன்னல, இந்த ராஸ்டர் இமேஜ் இருக்கு. இந்த ராஸ்டர் இமேஜ் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்றதே ஒரு மெட்டா டேட்டா தான். ஸோ அது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, எங்க அது ஸ்டோர் ஆயிருக்கு, அதை யாரு உருவாக்குனாங்க, எப்போ அந்த டேட்டாவை உருவாக்குனாங்க, இது எல்லாமே வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டா டேட்டா கேன் பி எனிதிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எடிட்டட் ஹிஸ்டரி, கடைசியா அந்த டேட்டாவை யாரு எடிட் பண்ணா, ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருப்பாங்க சில இதுக்கு டேட்டாஸ்க்கு. ஸோ அந்த இமேஜோட ரெசல்யூஷன் என்னது, அந்த இமேஜ் எப்போ கிரியேட் பண்ணாங்க, எப்போ மாடிஃபை பண்ணாங்க, அந்த இமேஜோட ஜியோ லொகேஷன் என்னது, டைம் ஸ்டாம்ப், ஃபைல் ஃபார்மேட், அதோட சைஸ் என்னது. இப்போ அந்த ராஸ்டர் டேட்டாவோட சைஸ் வந்து மேபி ஒரு ஒரு 100 MB இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு மெட்டா டேட்டா. அந்த டேட்டாவை பத்தின டேட்டா இஸ் அ மெட்டா டேட்டா. சரிங்களா? ஸோ ஜிஐஎஸ் டேட்டா டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து வெக்டார், ஒன்று வந்து ராஸ்டர். இது ரெண்டுமே வந்து ஸ்பேஷியல் டேட்டா. ஸோ ஸ்பேஷியல் டேட்டா இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு vector and raster, and then we have a non-spatial data. Non-spatial data is also known as attribute data, and then we have metadata. Metadata na onnume illa, அந்த டேட்டாவோட சோர்ஸ், அந்த டேட்டாவோட ஃபார்மேட், அந்த டேட்டாவோட டிஸ்கிரிப்ஷன், அந்த டேட்டாவோட சைஸ், இது எல்லாமே நம்ம வந்து மெட்டாடேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இஸ் திஸ் கிளியர்? இது வரைக்கும் டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஜிஐஎஸ்ல இருக்க டேட்டா டைப்ஸ், தீஸ் ஆர் த 4 மேஜர் டேட்டா டைப்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ். Okay, so nice. Okay, இது வரைக்கும் கான்செப்ட் கிளியர்னா we'll move to the next topic, that is functions of GIS. So functionsனா என்னென்ன பண்ணும் GIS நம்ம பார்க்க போறோம். So first வந்து டேட்டா வந்து கேப்சர் பண்ணும். So first நமக்கு இன்புட்டுக்கு ஒரு டேட்டா வேணும்ல. இந்த டேட்டா கேன் பி ராஸ்டரா இருக்கலாம், இல்ல வெக்டரா இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்பேஷியல் டேட்டா வேணும். இப்போ நான் உங்களுக்கு ஜிஐஎஸ்ல காமிச்சோன்னே அது சும்மா ஒரு விண்டோவை என்னால் காட்ட முடியாது. அதுல ஒரு டேட்டா போடணும். அந்த டேட்டா வந்து நான் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாவுமே போட்டிருந்தேன். ஒரு டேட்டா வந்து ராஸ்டரா இருக்கலாம், ஒரு டேட்டா வந்து வெக்டரா இருக்கலாம். இந்த டேட்டா நம்ம எப்படி கேதர் பண்ணுவோம்? ஒண்ணு இந்த மாதிரி இமேஜஸ்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, இந்த இமேஜை நான் ஜிஐஎஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இந்த ரோடெல்லாம் நானே என் கையால டிஜிட்டைஸ் பண்றேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு வெக்டார் டேட்டாவை நானே உருவாக்குறேன். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன, இந்த இமேஜை ஸ்கேன் பண்ணி, ஸோ இப்போ இந்த ஒரு மேப் இருக்கு, இதை ஸ்கேன் பண்ணி நான் வந்து ஜிஐஎஸ்ல ஏத்திப்பேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கேன் பி எப்படி வேணா அக்வயர் பண்ணிருக்கலாம். இல்ல நேர்ல போய் ஜிபிஎஸ் சர்வே, நான் ஒரு இடத்துக்கும் போய் ஜிபிஎஸ்ல போய் என் மொபைல்ல போயிட்டு நான் லொகேஷன் வச்சுக்கிறேன். அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஜிஐஎஸ்ல போடுறேன். எதனால ஜிஐஎஸ்ல என்னால போட முடியுது? பிகாஸ் அதுல வந்து கோஆர்டினேட்ஸ் இருக்கு, XY கோஆர்டினேட்ஸ் இருக்கு. எந்த லாட்டிடியூட் எந்த லாங்கிடியூட்ல இருக்குன்னு நான் ஒரு இடத்துல போய் மார்க் பண்றேன். அதை வந்து என்னால ஜிஐஎஸ்குள்ள போட முடியும்.
எதனால போட முடியும்னா ரெண்டுத்துலயுமே வந்து ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒரு ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷனே இல்ல. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க இருந்து ஒரு கோவிலுக்கு போறேன். நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்க கோவில் எல்லாம் நான் வந்து மார்க் பண்ண போறேன். நான் போறேன், நேரா போறேன். ஸோ ஒரு கோவில்லயும் போய் என்னால ஒரு பாயிண்ட் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம போன்ல பார்த்தோம்னா ஜிபிஎஸ்லயோ இல்ல அதுக்குன்னே நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த மேப்ல போய் பிளாட்னு ஒண்ணு இருக்கும். பிளாட் பண்ணோம்னா அந்த இடத்த அது மார்க் பண்ணிக்கும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 டெம்பிள்ஸ் போறேன். 400 டெம்பிள்ஸ் போய் அந்த 400 டெம்பிள்ஸ்லயும் போயிட்டு பிளாட் பண்றேன். பிளாட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு மேப் வருது. இந்த மேப்ல அங்கங்க பிளாட் வருது. இப்ப நான் இதை வந்து ஜிஐஎஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எதனாலனா இந்த பிளாட்டுக்கு வந்து ஒரு XY கோஆர்டினேட் இருக்கு. ஸோ இப்ப இந்த பிளாட் இருக்குன்னா இது ஏதோ ஒரு இப்போ 90 டிகிரி நார்த் இல்ல ஏதோ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் கோஆர்டினேட் இருக்கும்ல, இதுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு நான் வந்து ஜிஐஎஸ்ல போடுவேன். அந்த மாதிரி நம்மளே போய் சர்வே எடுத்தும் பண்ணலாம். அப்படிலாம் ஏரியல் போட்டோகிராஃப்ஸ். ஸோ ஏரியல் போட்டோகிராஃப் நான் காமிச்சால ஒரு ராஸ்டர் போட்டோகிராஃப், அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் தி இன்புட் தான். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபிளைட்ஸ் உங்களுக்கு இப்போ இந்த இடத்தெல்லாம் போய் எதனால ராஸ்டர் ரொம்ப முக்கியம்னா இந்த இடத்துல போய் நேரா போய் நம்மளால பார்க்க முடியாது. பட் மேல சேட்டலைட் இமேஜ் ஒரு மேல இருந்து ஒரு சேட்டலைட் வந்து போட்டோ எடுக்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா கம்பிலேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ எப்படி இதை வந்து என்ன மாதிரியான டேட்டா இப்போ நமக்கு வந்து சேட்டலைட் இமேஜ் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்கூலோட இந்த இந்த பில்டிங்கோட ஏரியா கண்டுபிடிக்கணும். எப்படி ஏரியா கண்டுபிடிப்பேன்? இதை நான் டிஜிட்டைஸ் பண்ணுவேன். ஸோ இது மேல நானே ஒரு டப்பா வரைவேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் ராஸ்டர் இமேஜ் யூஸ் ஆகும். ஸோ இது அப்படியே நான் யூஸ் பண்றதுக்கு பதிலா இதுக்கு மேல நானே ஒரு பாக்ஸ் போடுவேன். இந்த பாக்ஸ் போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராஸ்டர் இமேஜ் வந்து நமக்கு ஒரு வெக்டார் ஃபார்மேட்ல கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வெக்டார் பாத்தீங்கன்னா இந்த வெக்டார் வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங். ஸோ ஸ்கூல் பில்டிங் வெக்டார், இந்த ஸ்கூல் பில்டிங் வெக்டார் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ இதோட ஆட்ரிபியூட் டேட்டால பார்த்தா எனக்கு எல்லாமே கிடைக்கும். ஸ்கூல் நேம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இந்த ஸ்கூல்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு தெரியும். அப்புறம் என்ன இது என்ன மாதிரியான ஸ்கூலு, வெதர் இட் இஸ் மெட்ரிகுலேஷனா இல்ல சிபிஎஸ்இ ஸ்கூலா. ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னால கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டேட்டா கம்பிலேஷன் அண்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ராஸ்டர் இமேஜா இது வந்து ஏதோ ஒரு அந்த காலத்து ஒரு இமேஜ் மாதிரி இருக்கு. இதை பாத்தீங்கன்னா டிஜிட்டைஸ் பண்ணி இதை வந்து வெக்டரா மாத்திருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபா இந்த இப்போ இங்க ரிவர் ஓடுது. ஸோ இங்க ரிவர் ஓடுது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த ஏரியால இங்க ரிவர்னு நமக்கு வந்து அதை கெஸ் தான் பண்ண முடியுது. இதை உட்கார்ந்து ஒருத்தவங்க வந்து டிஜிட்டைஸ் பண்ணுவாங்க. அந்த டிஜிட்டைஸ் பண்ணி இதை வந்து ஒரு வெக்டர் ஃபார்மேட்டுக்கு வச்சிருவாங்க. ஸோ நவ் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஜிஐஎஸ் அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்து நான் இந்த 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 வெக்டரோட ஏரியா என்னால கால்குலேட் பண்ண முடியும். என்ன வேணா பண்ணலாம் நான் இந்த இதை வச்சு. ஸோ அதனால நம்ம வந்து டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ஆர்கனைசேஷன் ஜிஐஎஸ்ல ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். இன்னும் இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம அங்க பார்த்தோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட்டா கன்வெர்ட் பண்றேன். அது வந்து நெட் சிடிஎஃப்ன்ற ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம ஜிஐஎஸ்ல டைரக்டா ஒர்க் பண்ண முடியாது. ஜிஐஎஸ்ல நீங்க டைரக்டா இப்போ இமேஜ் அப்லோட் பண்ணலாம்னா அது ஒண்ணு ஷேப் ஃபைலா இருக்கணும். ஒரு வெக்டரா இருந்தா அது வந்து ஷேப் ஃபைலா இருக்கணும். அப்படி ராஸ்டரா இருந்தா அது வந்து டிஃபா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்ல தான் ஜிஐஎஸ்ல நீங்க டைரக்டா அப்லோட் பண்ண முடியும். அப்படி நெட் சிடிஎஃப்னு ஒரு ஃபார்மேட்ல இருக்குன்னா என்னால அதை வந்து ஜிஐ சாஃப்ட்வேர்ல போட முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? கன்வர்ஷன் பண்ணணும். இந்த நெட் சிடிஎஃப் நான் வந்து டிஃபா கன்வெர்ட் பண்ணி அப்புறம் வந்து நான் அதை வந்து ஜிஐஎஸ்ல போடணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டேட்டாவை நீங்க ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே ஜிஐஎஸ்ல போட முடியாது. அதை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அது பேர் தான் வந்து ப்ரீ ப்ராசஸிங். அப்புறம் சேஞ்ச் ப்ரொஜெக்ஷன். ஸோ நான் உங்களுக்கு காட்டினேன் ரெண்டு ஏரியா. ஒரு ஏரியா இப்படி இருக்கு, ரெண்டுமே ஒரே ஏரியா தான். ஆனா இன்னொரு ஏரியா இப்படி இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் இவ்வளவு கேப் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எரர். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல உட்காரணும். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு இடம். அந்த இடம் பாத்தீங்கன்னா இங்க கடலுக்குள்ள போய் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. பட் ஆனா அந்த இடம் வந்து இங்க லொக்கேட் ஆகணும். இங்க வரணும். இதுதான் இந்த இடத்தோட ஷேப் ஃபைல். பட் இது பாத்தீங்கன்னா இங்க கடலுக்குள்ள இருக்கு. கடலுக்குள்ள ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தப்பு. ஏன்னா ரெண்டு வேற வேற ப்ரொஜெக்ஷன்ல இருக்கு. இதை கொண்டு போய் இது மேல உட்கார வைக்கணும். ஸோ இட் ஷுட் கோ இன்சைடு. கரெக்டா அது மேல உட்காரணும். அப்பதான் வந்து இட் இஸ் கரெக்ட். ஸோ அதனால நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இட் இஸ் 2 டைப்ஸ். நம்ம கிட்ட 2 டைப் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. ஜியோகிராபிக்கல், ப்ரொஜெக்டட். ஸோ நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம் டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம்ல. ஸோ இப்போதைக்கு மேஜரா ஜிசிஎஸ் அப்புறம் பிசிஎஸ் இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியோகிராபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்னு நம்ம கிட்ட 2 டைப் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. ஸோ இங்க வந்து எடிட்டிங், அப்டேட்டிங் ஸ்பேஷியல் டேட்டா செட் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ஒருவேளை இது வந்து மேபி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை கூட மாத்தி இருக்கலாம், இவ்வளவு தூரம் இன்க்ளூட் பண்ணிருக்கலாம்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டா செட்டை நம்ம எடிட் பண்ணணும். ஸோ நம்ம ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த டேட்டா செட்டை வந்து எடிட் பண்ணி நம்ம கரெக்டான கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு கரெக்டா அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து ஸ்பேஷியல் அனாலிசிஸ். ஸோ ஜிஐஎஸ் வச்சு நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பஃபர் அனாலிசிஸ். ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். நமக்கு பஃபர்னா என்னன்னு தெரியும். ஒரு பாயிண்டோ இல்ல ஒண்ணுத்தை சுத்தி ஒரு பெரிய ஒரு இடமோ இல்ல ஒரு பெரிய ஒரு இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போறேன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பஃபர் டைம் ஒரு ஒரு 10 days வேணும் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 10 நாள் எனக்கு வேணும். அதை சுத்தி எனக்கு 10 நாள் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அது எனக்கு பஃபர் டைம் ஆஃப் 1 week வேணும். அந்த ஃபங்க்ஷனோட முன்னாடியும் 1 week வேணும், பின்னாடியும் 1 week வேணும். எனக்கு அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் 5 kilometer வரைக்கும் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 5 kilometer ரேடியஸ் வரைக்கும் இந்த தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இப்ப நான் என்ன பண்ணுவேன், 5 kilometerக்கு ஒரு பஃபர் போடுவேன். இது 3மே இண்டஸ்ட்ரீஸ் தான். 5 kilometer பஃபர், 5 kilometer பஃபர். நான் 5 kilometer பஃபர் போட்டுட்டேன் பாயிண்ட் சுத்தி. இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா ரெண்டு இண்டஸ்ட்ரீஸோட தாக்குதலுக்கு கீழே வருது. ஏன்னா இதோட 5 kilometer வர ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணும். இதுல இன்னும் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும். அப்ப இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஏரியா. ஸோ ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஹையா இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ இடம். இங்கெல்லாம் எந்த விதமான இந்த இண்டஸ்ட்ரீஸ்னால எந்த விதமான தாக்குதலும் வரல. ஸோ அப்ப வந்து இந்த பஃபர் அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நிறைய பஃபர் அனாலிசிஸ் வந்து இட் இஸ் நத்திங் பட் ஒரு பாயிண்டோ இல்ல லைனோ ஒரு பாலிகனை சுத்தி நம்ம வந்து ஒரு பஃபர் போடுவோம். இந்த பஃபர் வேணா எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ரோடு இருக்கு. ஸோ இந்த ரோட்ல இருந்து 10 kilometer வரைக்கும் எந்த வைல்ட் லைஃபும் வரக்கூடாது. ஏன்னா இந்த ரோட்ல வந்து அதுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு ஃபென்சிங் ஒரு வேலி போட போறாங்க. இந்த வேலி போடுறதுக்கு அந்த ரோட்ல இருந்து 5 kilometer வரைக்கும் வேலி போடணும். எல்லா பக்கத்துல இருந்தும் 5 kilometerக்கு வேலி போடணும்னு இருக்காங்க. ஒரு 5 kilometer பஃபர் இவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. சோ இந்த இடத்துல இருந்து இது 5 kilometer, இந்த இடத்துல இருந்து இது 5 kilometer, இந்த இடத்துல இருந்து இது 5 kilometer. சோ எங்க இருந்து பார்த்தாலும் அது வந்து 5 kilometer இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஒரு பஃபர்னு சொல்லுவோம். இந்த பஃபர் கேன் பி டன் ஃபார் பாயிண்ட், லைன், பாலிகன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பெரிய பஃபர் நம்மளால போட முடியும். சரிங்களா? சோ இப்ப வந்து இன்னொன்னு வந்து ஓவர்லே அனாலிசிஸ். நம்ம பார்த்தோம் வாட் இஸ் ஓவர்லேன்னு. நம்ம கிட்ட ஒரு லேயர் இருக்கு, 2 லேயர் இருக்கு, 3 லேயர் இருக்கு, 4 லேயர் இருக்கு. இந்த 4 லேயரையும் ஒன்னாக்கி will get one single layer. அது பேர் தான் வந்து ஓவர்லே அனாலிசிஸ். சோ இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் பண்ணலாம் நம்ம ஜிஐஎஸ் வச்சு. சோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேஷியல் அனாலிசிஸ் இல்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ். ஸோ ஸ்பேஷியல் அனாலிசிஸ் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. இல்ல ஒன் டு டூ டூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து டேட்டா விஷுவலைசேஷன். ஓகே, நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியாச்சு. கடைசியா நம்ம எப்படி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம்? அது மேப்பா சப்மிட் பண்ணுவோம், இல்ல ஒரு கிராஃபா சப்மிட் பண்ணுவோம், இல்ல ஒரு டேபிளா சப்மிட் பண்ணுவோம். எனிதிங், இட் கேன் பி எனிதிங். ஒரு மேப்பா இருக்கலாம். ஸோ ஜிஐஎஸ் கேஸ்ல மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு மேப்பா பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு எலிவேஷன், ஸ்லோப்பு, சாயில் டைப், ஒரு ரிவர். இப்ப வந்து லேண்ட்ஸ்லைட் சசபிலிட்டி வந்து இவங்க படிக்க போறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து லேண்ட்ஸ்லைட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ எந்த இடத்துல அதிகமாகும்? ஹை எலிவேஷன் இருக்க இடம், ஸ்லோப் ஆங்கிள் ஹையா இருக்க இடம், சாயில் ஸ்லோப் டைப் ரொம்ப ஸ்டீப் ஸ்லோப்பா இருக்க இடம், அப்புறம் ஃப்ளோ அக்யூமுலேஷன் எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்து நிறைய அக்யூமுலேட் ஆயிருக்கும் அந்த இடம், அப்புறம் ஜியாலஜி ரொம்ப வீக்கா இருக்க இடம், அண்ட் வெஜிடேஷன் கம்மியா இருக்க இடம்னு இந்த எல்லா லேயர்ஸையும் நம்ம அக்யூமுலேட் பண்ணி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி கடைசியா நம்ம வந்து ஒரு மேப் கொடுப்போம். அந்த மேப்ல இது எல்லா கிரைட்டீரியாவும் மீட் பண்ணி ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்தெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சசபிலிட்டியான ஏரியா. எதனால அப்படின்னு கேட்டா இங்க வந்து எலிவேஷனும் ஹையா இருக்கு, ஸ்லோப்பும் ரொம்ப ஹையா இருக்கு, இங்க வந்து ஜியாலஜி ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால இது வந்து லேண்ட்ஸ்லைடுக்கு வந்து ரொம்ப சசபிலிட்டி ரொம்ப வல்னரபிளான ஏரியா நம்ம ஒரு மேப் கொடுப்போம். ஸோ ஜிஐஸோட லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒர்க் என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஆன்சரபிளான ஒரு மேப் கொடுக்கறது தான். ஸோ இதை வந்து நம்ம இந்த மேப் பண்றதுக்கு நம்ம நிறைய டைப் ஆஃப். ஸோ இது வந்து ஒரு ஓவர்லே அனாலிசிஸ். ஸோ ஓவர்லே அனாலிசிஸ், இந்த ஓவர்லே பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மேல ஒரு லேயர் வச்சு நம்ம கடைசியா ஒரு மேப் வந்து நமக்காக உருவாக்கிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து 5 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ். இஸ் திஸ் கிளியர்? உங்களுக்கு ஜிஐஎஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுதுங்களா?
Okay, so okay, எல்லாருக்கும் I hope it is clear functions of GIS. So we'll just move to the next topic. ஸோ இதுதான் ஸோ பஃபர் அனாலிசிஸ். ஸோ இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரம், இல்ல ஒரு ஸ்கூல்ல இருந்து எவ்வளவு தூரம், இல்ல ஃபேக்டரியில இருந்து எவ்வளவு தூரம், அந்த மாதிரி நம்ம நிறைய பஃபர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் பஃபர், அடுத்து 10 கிலோமீட்டர் பஃபர், அடுத்து 15 கிலோமீட்டர் பஃபர், இந்த மாதிரி நிறைய பஃபர்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா நம்ம இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய நம்மளால 3D வியூ எல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த ஏரியால வந்து ஹையா இருக்குன்றதுக்காக we can have a 3D views and all we can be having. So இது வந்து ஒரு n number of, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் which is lot of அதாவது அந்த அந்த டைம்ல பண்ண மேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஈஸியா பண்ணிடுறோம். ஸோ கோரோப்ளத் மேப் எல்லாம் இதுல வந்து நீங்க மினிட்ஸ்லயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி கையால வரைஞ்சி கலர் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு மாடர்னான ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இதுல பாக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் பை சார்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாக்கே பை சார்ட் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே நமக்கு தெரியும். ஸோ இந்த வந்து வீடு எப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஓன் ஆக்குபென்ட், இது வந்து ரெண்டட். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டட் தான் அதிகமா வாழ்றாங்க இந்த ஏரியால. ஸோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா பாதி ரெண்டட் பாதி. உங்களுக்கு பார்த்தோன்னே குயிக்கா ஒரு ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கும், குயிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த மாதிரி மேப்ஸ் பார்க்கும்போது. ஸோ இதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ். ஜிஐஎஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அர்பன் பிளானிங். ஸோ அர்பன் ஏரியாஸ்ல வந்து எப்படி எந்தெந்த இடத்துல வந்து ட்ரைனேஜ் நெட்ஒர்க்ஸ் எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரோட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு அர்பன் ஏரியா ரொம்ப கிளஸ்டரா இருக்கு, அதை சுத்தி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்ப அதனால அந்த அர்பன் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி நிறைய நம்மளால அர்பன் ரிலேட்டட் பிளானிங் பண்ண முடியும். அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியால வந்து இவ்வளவு கிரீன் ஏரியா இருந்திருக்கு, வருஷம் வருஷம் நம்ம அந்த அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த இமேஜ், அந்த இமேஜ் வந்து நம்ம 2000ல இருந்து டவுன்லோட் பண்றோம். 2000, 2010, 2015, 2020 அண்ட் 2025 இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு நம்ம எடுக்கிறோம். 5 வருஷத்துக்கு எடுத்து அதுல இருக்க கிரீன் ஏரியாஸ் வந்து நம்ம பாக்குறோம். ஸோ இவ்வளவு பச்சை பசேர்னு இருந்திருக்கு, ஆனா காலப்போக்கில் அது வந்து கம்மியாயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா, கம்மியா இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எதனால கம்மியா இருக்கு, எங்கெங்கெல்லாம் கம்மியா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜிஐஎஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போ லேண்ட்ஸ்லைட் அக்சசிபிலிட்டி மேப் பார்த்தோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா சில இடம் இருக்கும் இங்கெல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் வராதுன்னு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ லேண்ட்ஸ்லைட் வர டைம்ல, மழை பெய்யுற டைம்ல மக்கள் இந்த நம்ம ஹசார்டுன்னு ஒரு இடத்த சொன்னோம்ல, இந்த இடத்துல ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு, அங்க இருக்க மக்களை கொண்டு போய் அக்சசிபிலிட்டி கம்மியா இருக்க இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்ப வந்து இப்ப வந்து ஸோ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு பிளைனா இருக்கலாம், பிகாஸ் இங்க வந்து எலிவேஷனும் கம்மியா இருக்கு. இந்த இடம் வந்து எலிவேஷனும் கம்மியா இருக்கு, அது ஸ்லோப் ஆங்கிளும் கம்மியா இருக்கு. ஸ்லோப் டைப் வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கு. அண்ட் ஃப்ளோ அக்யூமுலேஷன், ரெயின் வாட்டர் அவ்வளவா அக்யூமுலேட் ஆக மாட்டேங்குது, இட் இஸ் ட்ரைனிங் ஃபாஸ்ட்லி. ஜியாலஜியுமே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் வெஜிடேஷனுமே லோவா இருக்கு. அப்படி ஓகே, அப்ப இந்த இடம் வந்து கரெக்டான இடம், மக்களை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கேன்னு சொல்லிட்டு we can delineate. ஸோ இந்த இடம்லாம் வந்து ஹசார்டு. ஸோ இங்க இருக்க மக்கள்லாம் கொண்டு போய் இது வந்து லோ ஹசார்ட், இது வந்து ஹை ஹசார்ட் ஜோன் நம்ம டீலினேட் பண்றோம். ஸோ ஹைல இருக்க மக்கள்லாம் கொண்டு போய் நீங்க லோல போய் அழகா கொண்டு போய் வைக்கலாம். பிகாஸ் இது எல்லாமே மேப்பிங் தானே, எந்த இடத்துல எங்க இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பெரிய ஏதோ ஒரு ஒரு ஃபயர் இன்சிடென்ட்டோ இல்ல வந்து ஒரு ஏதோ ஒன்று ஆகுது. ஸோ ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஆகி ஸ்மோக் வந்து இவ்வளவு தூரம் பரவும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருக்க பீப்புள வார்ன் பண்ணி அவங்க மேபி இந்த லொகேஷன்ஸ்ல, ஸோ இந்த பாயிண்ட் இந்த லொகேஷன்ஸ்ல நீங்க போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஷெல்டரா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரு ஷெல்டர் ரீஹாபிலிட்டேட் சென்டர், நீங்க போய் ரெஃப்யூஜியா கொஞ்ச நாள் இருக்கலாம் இந்த ப்ராப்ளம் முடியிற வரைக்கும். அந்த மாதிரி நம்ம நேம் சொல்லலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணனா எனக்கு தெரியும் இது என்ன ஏரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஊர்ல ஏதோ XY ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இதை கிளிக் பண்ணா எனக்கு தெரியும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டேஷன்ல இருக்க பீப்புளை அலர்ட் பண்ணலாம். ஸோ நீங்க தான் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க, இதோ இங்க ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கிறது இந்த 10 ஸ்டேஷனு, இந்த 10 ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணுங்க, அடுத்து இந்த ஸ்டேஷன்ஸ் அலர்ட் பண்ணுங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் இந்த ஸ்டேஷனுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எதனாலனா இங்க வந்து வி ஹாவ் லொகேஷன், ட்ரூ லொகேஷன்னால நம்ம பண்றோம். இங்க இப்போ இது என்ன இடம் நமக்கு தெரியும். ஸோ இங்க ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னா நமக்கு அது என்ன பிரிட்ஜ்னு தெரியும், பிகாஸ் இட் இஸ் ட்ரூ டேட்டா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ், ரோடு எப்படி போகலாம், எது வந்து ஷார்டஸ்ட் ரூட், ஜிஐஎஸ் நம்ம அது பண்ணலாம். ஸோ இருக்கிறதுல இதான் ஷார்டஸ்ட் ரூட். ஒரு ஆம்புலன்ஸ் போகணும், அந்த ஆம்புலன்ஸ்க்கு இப்போ நார்த் சென்னையில இருந்து சவுத் சென்னை போகணும், இப்போ நம்ம கண்ணா பின்னாடி சுத்தி சுத்தி போக முடியாது. இருக்கிறதுல ஷார்டஸ்ட் ரூட் நம்ம ஜிஐஎஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் எல்லாமே வெக்டார்ஸ் தானே, குட்டி குட்டி லைன்ஸால மேட் பண்ணியிருக்கிறது.
அடுத்து அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரையும் நம்ம பண்ண முடியும். பப்ளிக் ஹெல்த். ஸோ இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் பப்ளிக் ஹெல்த் தான். ஸோ இது மக்கள் வந்து பத்திரமா இருக்கணும். ஸோ மக்களோட ஹெல்த் இதுவாக கூடாதுன்னா இப்போ ஒரு டிசீஸ் பரவுதுன்னா எங்க இருந்து பரவுது அப்படின்னு நம்ம வந்து லொக்கேட் பண்ண முடியும் அந்த சோர்ஸ. ஸோ அடுத்து வந்து என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் லைக் ஃபாரஸ்ட் எல்லாம் கன்சர்வ் பண்றது. அடுத்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சேஃப். ஸோ இதெல்லாம் தான் வந்து லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அது ஜிஐஸ்ல நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெம். ஸோ டெம் இட் இஸ் நத்திங் பட் டிஜிட்டல் எலிவேஷன் மாடல். ஸோ இது வந்து ஒரு 3D ராஸ்டர் இமேஜ் நீங்க வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ராஸ்டர். நம்ம வந்து ஒரு ராஸ்டரை பத்தி படிக்க போறோம். ஸோ டெம்ன்றது ஒரு ராஸ்டர். இட் இஸ் நத்திங் பட் அது வந்து எலிவேஷனை காட்டும். 3D எலிவேஷன் காட்டும். ஸோ இந்த டெம் எதை காட்டும்னா பேர் அர்த். ஸோ அர்த்துல வந்து ஒண்ணுமே இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு மரம் இல்ல, ஒரு செடி கொடி ஒரு ரோடு எதுவுமே இல்ல, ஒரு ஒரு உலகத்துல பேரான ஒரு அர்த், ஒரு மண்ணு மட்டுமே இருக்க ஒரு அர்த்தோட எலிவேஷனை இது காட்டும். இட் எக்ஸ்க்ளூட்ஸ் சர்ஃபேஸ் ட்ரீஸ் பில்டிங்ஸ் அண்ட் அதர் சர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் எலிமினேட் பண்ணி பேர் அர்த்தை மட்டும் காட்டுறது பேரு தான் வந்து டெம். இது வந்து ஒரு மாடல். இந்த மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராஸ்டர் இமேஜ் மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஷோ வாட் இஸ் டெம். ஸோ இந்த இமேஜ்ல வந்து we can see the elevation. ஸோ இந்த இடம்லாம் வந்து எலிவேஷன் அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்னு we can see. ஸோ இந்த எலிவேஷன் எதை பேஸ் பண்ணினா பேர் எர்த்தை பேஸ் பண்ணி இருக்க எலிவேஷன் பேரு தான் வந்து டிஜிட்டல் எலிவேஷன் மாடல். இட் இஸ் அ கிரிட் ஆஃப் எலிவேஷன் பாயிண்ட்ஸ். ஸோ கிரிட்னு வந்துருச்சுனாலே இட் இஸ் ஆஃப் பிக்சல்ஸ். ஸோ பிக்சல்ஸ்னாலே நமக்கு வந்து ராஸ்டர். ஸோ ராஸ்டர்னாலே கிரிட். ஸோ கிரிட்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் டப்பா டப்பாவா கிரிட் கிரிட்டா இருக்கிறது வந்து raster data set. இந்த வந்து ஒரு grid it is made up of pixels and each pixel will have one value. ஓகேங்களா? ஸோ டு மாடல் லேண்ட்ஃபார்ம் ஸ்லோப் அண்ட் டெரைன். ஸோ இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வந்து எலிவேஷன் அதிகமா இருக்கு, எங்க வந்து கம்மியா இருக்கு. ஸோ தட் எங்க மழை பெஞ்சா எங்க இருந்து எங்க தண்ணி ஓடி போகும்னு நமக்கு தெரியும். ஏன்னா உலகமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒரு அன்டிலேட்டிங் சர்ஃபேஸ் தான் இருக்கு. ஒரு இடம் மேடா இருக்கும், ஒரு இடம் பள்ளமா இருக்கும். ஸோ எங்க மழை பெஞ்சாலும் எந்த இடத்துக்கு தண்ணி போகும், ஏன்னா இந்த இடம் ரொம்ப பள்ளமா இருக்கு. அப்படி நம்ம இந்த டெம் மாடலை வச்சு படிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம கிட்ட டெம் இருக்கு. ஸோ டெம்ல வந்து ஒரு பிக்சல்ஸ் இருக்கு. இந்த பிக்சலுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த வேல்யூ என்ன வேல்யூ? ஸோ நம்ம பார்த்தோம் ஒரு பிக்சல் கிவ்ஸ் ஒன் வேல்யூ. ஸோ டெம் இந்த டிஜிட்டல் எலிவேஷன் மாடல்ல வந்து ஒரு பிக்சல்ஸால மேட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 இல்ல 8 9 இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். ஒரு பிக்சல்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ தீஸ் வேல்யூஸ் ஆர் எலிவேஷன்ஸ். சரிங்களா? ஸோ எவ்வளோ ஹைட் இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இது வந்து ஒரு டெம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது இந்த இடம்லாம் வந்து ஹையா இருக்கு. ஸோ ஹையா இருக்கு, போக போக இதெல்லாம் குறையுது. ஸோ இதை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். ஸோ ஒரு பிக்சல்ஸ்க்கு ஒரு ஹைட் இருக்கும். எஸ் கரெக்ட், எலிவேஷனை சொல்லும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க பிக்சல்ஸ். ஸோ இங்க இருக்க பிக்சல்ஸ்க்கு எல்லாம் வேல்யூ மேபி இந்த இந்த லைட் ஷேட்ல இருக்க பிக்சல்ஸ்க்கு எல்லாம் வேல்யூ மேபி 1 இல்ல 2 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தடுத்து போகும்போது இது 3 and 4, மேல போகும்போது 5. ஸோ as the elevation increases pixel வேல்யூமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 and 7 இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 8 10. ஸோ இட் கேன் பி எனிதிங். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் தரேன். ஸோ இந்த ஒரு பிக்சல்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த ஒரு வேல்யூவும் நம்ம வந்து கலரா ரெப்ரசென்ட் பண்றதுனால நமக்கு இப்படி ஒரு கலர் கிரேடியன்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து டெம் மாடல். சரிங்களா? ஸோ இந்த டெம் மாடல் எப்படி கிரியேட் ஆகும்னா லிடார் டேட்டா வச்சு கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து ரிமோட் சென்சிங்ல பார்ப்போம் லிடார்னா என்னன்னு. ஸோ இப்பெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒன்றும் இல்லை, ஏர்ல போயிட்டு ஒரு ஏரோப்ளைன் மாதிரி இல்ல ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருந்து போயிட்டு மேல இருந்து இதெல்லாம் வந்து போட்டோ எடுப்பாங்க. மேல இருந்து இதை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரிமோட் சென்சிங். ஸோ மேல இருந்து இந்த எலிவேஷனை வந்து ஒரு லிடார்ன்ற ஒரு டெக்னாலஜியில ஒரு சென்சாரை யூஸ் பண்ணி இந்த எலிவேஷன் டிஃபரன்சஸ் வந்து மேல இருந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு மேல இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும். ஸோ மேல டாப்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு இமேஜ் கிடைக்கும்.
ஸோ டெம் ரிக்வயர்ஸ் வெர்டிக்கல் டேட்டம் டு ப்ரொவைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம வந்து லேட் லாங் தான் பார்த்தோம், லேட் லாங். பட் டெம்முக்கு வந்து வெர்டிக்கலாகவும் தேவை, ஏன்னா அது வந்து ஹைட்டை மெஷர் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் டேட்டம் தேவைப்படுது ஃப்ரம் மீன் சி லெவல். ஸோ இப்போ வந்து ஒரு பிக்சலோட வேல்யூ வந்து 4னா இட் இஸ் 4 மீட்டர் அபவ் த மீன் சி லெவல். ஸோ எம்எஸ்எல்ல இருந்து 4 மீட்டர் வந்து ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏரியாக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் எம்எஸ்எல்லை விட இது வந்து 3 மீட்டர் அதிகமா இருக்கு. இதே இந்த பீக் பார்த்தோம்னா மீன் சி லெவலை விட 12 மீட்டர்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான், ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு பிக்சல்ஸ்க்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ டெம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3 டைப்பா இருக்கு. ஸோ இட் இஸ் 3D மாடல். ஸோ எதனால 3D? இட் இஸ் ஷோயிங் வெர்டிக்கல் டிஃபரன்ஸும் காட்டுறதுனால நமக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இட் எக்ஸ்க்ளூட்ஸ் ட்ரீ, பில்டிங்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம டெம்னு சொல்லுவோம். இஃப் இப்போ வந்து ஒரு வெஜிடேஷன், பில்டிங் அதெல்லாமே சேர்த்து ஒரு 3D மாடல் கொடுத்துச்சுன்னா அது பேரு டிஜிட்டல் சர்ஃபேஸ் மாடல்ஸ். ஏன்னா சர்ஃபேஸ் இங்க கவர் பண்றாங்க இவங்க. ஸோ இங்க வந்து நம்ம வெறும் பேர் கிரவுண்ட் மட்டும், பேர் அர்த், அதாவது உலகத்துல எந்த ஃபீச்சருமே இல்லாம உலகம் இருந்ததுன்னா அதோட எலிவேஷன் எப்படி இருக்கும் நம்ம இதுல கேப்சர் பண்றோம். இல்ல எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு மரம் இருக்கு, இங்க வந்து ஒரு வீடு இருக்கு, சரிங்களா? சோ லிடார் வந்து கேப்சர் பண்ணுது. லிடார் வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை தான் ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணி இதோட எலிவேஷன் என்னன்னு இட் வில் கிவ் சம் 3 மீட்டர் அப்படின்னு கொடுக்குது. ஏன்னா இது வந்து சர்ஃபேஸை விட ஹைட்டா இருக்கு. அப்புறம் லிடார் ரேஸ் வந்து செகண்டா வந்து கிரவுண்ட்ல படுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை ஹிட் பண்ணிட்டு தான் செகண்ட்ல வருது. இது வந்து லாஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ பேர் கிரவுண்டுன்னு இருக்கிறது வந்து லாஸ்ட் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் டிஜிட்டல் மாடல் வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ இப்போ வந்து இதோட இது வந்து மேபி 2 மீட்டரா இருக்கும், ஏன்னா இது வந்து இதை விட ஹைட்டா இருக்கு. ஒரு வீடு வந்து இதை விட ஹைட்டா இருக்கிறதுனால அது வந்து இந்த பேர் சர்ஃபேஸ் விட அதோட எலிவேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் எதுனா நம்ம ஹிட் பண்ற ஒரு மரமா இருக்கலாம், இல்ல ஒரு பில்டிங்கா இருக்கலாம். அடுத்து வந்து டிஜிட்டல் டெரைன் மாடல். இந்த டெரைன் மாடல் எதை ரெப்ரசென்ட் பண்ணனா வித் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாடியோ இல்ல ஒரு வாட்டர் ஷெட்டோ. ஸோ ஒரு டெரைன், இப்போ இருக்க டெரைன் கரண்டா அங்க ஒரு ரிவர் இருந்ததுன்னா அதோட டேட்டா. ஸோ டிஜிட்டல் டெரைன் மாடல் வந்து அங்க ஒரு டெரைன் இருக்கும்ல, அங்க இருக்க ஒரு ஒரு பிசிக்கல் ஃபீச்சர் இருக்கும், அந்த ஃபீச்சரை சேர்த்து கணக்கு பண்றதுதான் வந்து டிஜிட்டல் டெரைன் மாடல். ஸோ நமக்கு டெம்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ எப்படி அதை அக்வயர் பண்ணுவாங்க? லிடார், ரிமோட் சென்சிங் லிடார் யூஸ் பண்ணி அக்வயர் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பேஸ் பாண்ட் ரேடார் டேட்டா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, அண்ட் போட்டோகிராமெட்ரி. ஸோ நம்ம இதெல்லாம் படிப்போம். ஸோ ரிமோட் சென்சிங் படிக்கும் போது நம்ம இதெல்லாம் படிப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு. இந்த ரியல் வேர்ல்டு வந்து மேல இருந்து கேப்சர் பண்ணும்போது இங்க நமக்கு தெரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ பாருங்க பேத்திமெட்ரி. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெப்த், உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. டெப்த் பாத்தீங்கன்னா மைனஸ்லயே உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த எலிவேஷன் நமக்கு வந்து எவ்வளவு அழகா ஒரு 3D மாடல்ல வி கேன் சி ஹியர். ஸோ ஒரு டெம் டேட்டாவை இதை வந்து நம்ம வந்து ஒரு 2D சர்ஃபேஸா பண்ணும்போது தான் வி யூஸ் கான்டோர்ஸ். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? கான்டோர்ஸ் போகுது பாத்தீங்களா? இந்த கான்டோர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த இந்த மவுண்டன்ஸ் எல்லாத்தையும் அப்படி குட்டி குட்டியா சப்ரஸ் பண்ணா இந்த மாதிரி. இப்போ இந்த இடம் தானே பீக்கா இருக்கு இந்த மவுண்டன், அது இந்த இடம் எப்படி காட்டுது பாருங்க, டென்ஸான ஒரு கான்டோர் லைன்ஸால இதுவாயிருக்கு. ஸோ இங்கேயுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கான்டோர்ஸ்னால இந்த மேப் வந்து நமக்கு கிரியேட் ஆகி இது வந்து ஒரு 3D மேப். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் மேப். இந்த மேப் பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்டா கான்டோர்ஸால நமக்கு வந்து ஆகிருக்கு. இந்த டெம்மோட டேட்டா வந்து கான்டோரா மாத்தி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம்? லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஃபிளட் மேனேஜ்மெண்ட், ஸ்லோப் அனாலிசிஸ், வாட்டர் ஷெட். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்லோப்னால ஒரு ஃபீச்சர் டிட்டர்மைன் இருக்கு. ஒரு ரிவர் எப்படி ஓடும்? ஹை ஸ்லோப்ல இருந்து லோ ஸ்லோப் ஓடும். ஸோ ஒரு ரிவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது எந்த இடத்துல இருந்து உருவாகி எப்படி இப்படி எல்லாம் கீழே வருதுன்றதுக்காக நமக்கு ஒரு டெம் வேணும். ஏன்னா உலகத்தோட அந்த அந்த இப்போ அர்த் இப்படி இருக்குன்னா அந்த ரிவரும் இப்படிதான் வந்து விழுகும் இல்ல. ஸோ ரிவர் வில் நாட் ஃப்ளோ லைக் திஸ். ஸோ அப்ப வந்து நமக்கு இந்த டெரைன், இந்த எலிவேஷன் எப்படி, ஒரு எலிவேஷன் இப்படி ஒரு இடம் இருக்கு, அண்ட் அகைன் இப்படி ஒரு இடம் இருக்கு, அண்ட் தென் இப்படி ஒரு இடம் இருக்கு. ஸோ தட் இந்த இடம் வந்து எல்லா வாட்டர் வந்து அக்யூமிலேட் ஆகுற இடம், ஏன்னா இங்க வந்து எலிவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எலிவேஷன் டிஃபரன்சஸ் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு டெம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவ் ஆர் டெம் கிரியேட்டட்? ஸோ நம்ம இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒன்னு வந்து லிடார். லிடார் இந்த நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிடார், போட்டோகிராமெட்ரி அண்ட் இன்சார், அதாவது சிந்தட்டிக் சார் டேட்டா யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த இந்த 3 இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் டுமாரோஸ் கிளாஸ் இல்ல அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம ரிமோட் சென்சிங்னா என்னன்னு பார்ப்போம்.
அப்ப வந்து லிடார்னா என்னது, இன்சார்னா என்னதுன்னு ரிமோட் சென்சிங்ல என்னன்னு பார்ப்போம். ஸோ ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணினா நமக்கு வந்து டெம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அட் தட் டைம் ஆல்சோ நான் அட்ரஸ் பண்றேன். ஸோ டெம் இப்படிதான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, நான் அந்த கிளாஸ்லயும் நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு டெம் எப்படி உருவாகும், எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி லிடார் அண்ட் சார் டேட்டா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இன்னொன்னு இருக்கு, அது பேர் வந்து டின். ஸோ டின்னுனா இட் இஸ் a வெக்டர். ஸோ நம்ம பார்த்தோம் டெம் வந்து ராஸ்டர். ஸோ டெம் பார்த்தோம், டெம் வந்து ராஸ்டர் பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். ஸோ டின்னு ஒன்று இருக்கு, இட் இஸ் ஆஃப் வெக்டார். ஸோ எதனால இது வெக்டார்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள்ஸால மேட் ஆயிருக்குது. ஸோ இதோட பேசிக்கான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல ஐ திங்க் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ இந்த இடம்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பள்ளமா இருக்கு, இந்த இடம் ஒரு மாதிரி பீக்கா இருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள், இது எல்லாமே ட்ரையாங்கிள்ஸ் தான். ஸோ யூ கேன் சி a ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அதே இங்க பாத்தீங்கன்னா இதுவுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து எலிவேஷன் டிஃபரன்ஸை காட்டுறது பேர் தான் triangulated irregular network. It is also known as TIN. Excuse me. So இது வந்து டிலாங்னே triangulation algorithm அப்படின்ற ஒரு அல்காரிதம்ல வந்து it is functioning. So it is a vector based digital geographical data format. So இது வந்து ஒரு vector based. So demன்றது raster, tinன்றது vector. So it is a continuous 3D surface, commonly terrain. So காமனா இது வந்து terrainல தான் இருக்கும். It is irregularly spaced points. So இங்க வந்து நம்ம பார்த்தோம் notes நம்ம நேத்தியே பார்த்தோம். நோட்ஸ்னா it is nothing but points with x, y, z. So இங்க extra we are adding z. Z என்னது elevation. ஸோ நம்ம பாயிண்ட் வெக்டர்லாம் பார்த்தா எக்ஸ் ஒய் தான் பார்த்தோம், எக்ஸ் ஒய் லேட் லாங் மட்டும் தான் பார்ப்போம். எக்ஸ்ட்ரா எலிவேஷன் ஆட் ஆயிருக்கு, ஏன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹைட்ஸ். ஸோ இந்த டின்ல பாத்தீங்கன்னா வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ். ஸோ காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் பாயிண்ட் ஆர் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது பார்த்தோம், நோடுனா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து நிறைய வந்து ஜாயின் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து மாஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம், மாஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ். ஸோ இது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எலிவேஷனை வந்து குறிக்குது. ஸோ இது இந்த பாயிண்ட் வந்து எலிவேஷன். அடுத்து இன்னொன்னு இருக்கு, அது வந்து பிரேக் லைன். ஸோ ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பிரேக் லைன். ஸோ இங்க என்ன தெரியுது, இங்க ஸ்லோப் இருக்கு, அப்ட்ரிப்டா இங்க வந்து குறையுது. ஸோ இங்க வந்து ஸ்லோப் அதிகமா இருக்கு, அப்ட்ரிப்டா இங்க ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு 3D டக்குன்னு குறையுது பாத்தீங்களா? ஸோ இது டக்குன்னு குறையிற இந்த இட பேரு தான் வந்து பிரேக் லைன்ஸ். So it is a linear feature representing sharp change in terrain in a triangular edges. So இது வந்து ஷார்ப்பா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இது வந்து டக்குன்னு இப்படி குறையுது, சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரேக் லைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன், எந்த லைன் வந்து ஹை ஹை ஸ்லோப்பையும் ஜென்டல் ஸ்லோப்பையும் பிரிக்குதோ அதை வந்து நம்ம வந்து பிரேக் லைன் சொல்லுவோம். அடுத்து ஃபேசஸ். ஃபேசஸ்னா ட்ரையாங்கிளோட இந்த முகங்கள். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிட்ஜ், இது ஒரு மவுண்டைன் நினைச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு மலையோட ரிட்ஜ். மலையோட ஒரு பக்கம் இது, மலையோட இன்னொரு பக்கம் இது, சரிங்களா? மலை எப்படி போகுது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ், அந்த மலையோட அந்த சரிவு, அந்த ஸ்லோப், அதுதான் நம்ம வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது இங்க வந்து ட்ரையாங்கிள்ல வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபிளாட் ட்ரையாங்குலர் சர்ஃபேஸ் பவுண்டட் பை எட்ஜஸ். ஸோ எல்லா பக்கமும் நமக்கு வந்து எட்ஜ் இருக்கு. ஸோ இதுதான் இந்த இந்த ட்ரையாங்கிளோட இந்த இதுதான் வந்து நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைட்ஸை வந்து எட்ஜஸ்ன்னு சொல்றோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸஸ் ஆர் நத்திங் பட் ஸ்லோப். ஸோ இந்த ஸ்லோப்பை தான் வந்து ஃபேஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஃபேஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ இந்த வந்து ஃபேஸ்ன்னு சொல்றோம். எட்ஜஸ் ஆர் த லீனியர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் மாஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இது ஒரு மாஸ், ரெண்டு நோடுக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து எட்ஜஸ். And then we have a boundary. So boundary is nothing but it is the outermost boundary of tin. ஒரு டின் முடியும் போது ஒரு பவுண்டரி இருக்கும், அதுதான் வந்து ஹல்லுன்னு சொல்லுவோம், ஹல் ஆர் பவுண்டரி. ஸோ இப்போ வந்து நம்ம டின் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு டெரைன் இருக்கு. ஸோ இந்த டெரைன் வந்து இப்படியான ஒரு டெரைன். இப்போ கீழே வந்து ஒரு ஃபிளாட்டான ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்படி பெரிய பெரிய ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சு விட்டுடுவேன். ஸோ பெரிய பெரிய ட்ரையாங்கிளா இருக்குன்னா இந்த இடம் வந்து ஃபிளாட்டா இருக்கு, பட் வந்து இங்க எலிவேஷன் ஆக போகுது. அப்ப எப்படி குட்டி குட்டியா நான் வரையணும், ஏன்னா எனக்கு வந்து இங்க எலிவேஷன் டிஃபரன்ஸ் நான் காட்டணும். ஸோ இப்போ வந்து ஐ எம் டிராயிங் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் வெரி
எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு அண்ட் வெரி காம்ப்ளெக்ஸ். எதனாலனா இந்த இடம் வந்து ஸ்டீப்பா இருக்கு. ஸோ ஸ்டீப்பா இருக்கும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல நிறைய கொச்சன்னு நிறைய ட்ரையாங்கிள்ஸ் ஆட் பண்ணும். ஏன்னா கண்டினியூஸா அங்க பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆஃப் இது வந்து நடக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாயிண்ட். ஸோ இது வந்து மாஸ் பாயிண்ட், இதுதான் வந்து இல்ல அந்த சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்த பாருங்களேன், இங்க இவ்வளவு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல வந்து நோ சேஞ்ச் ஆஃப் எலிவேஷன், நோ சேஞ்ச் ஆஃப், இங்க வந்து எலிவேஷன் சேஞ்சே இல்ல. இட் இஸ் அ ஜென்டில் ஸ்லோப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்லோப்பா இருக்கு. அதனால இந்த இடத்துக்கு வந்து நான் பெரிய ஒரே ட்ரையாங்கிளோட இது பண்ணிட்டேன். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்லாம் நான் வந்து இவ்வளவு குட்டி குட்டியா வரைஞ்சிருக்கேன். ஏன் இங்க குட்டி குட்டியா இருக்கு? பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்டீப். ரொம்ப ஸ்டீப்பா இருக்கிறதுனால டக்குன்னு, அதாவது ஒரு குயிக்கான ஒரு டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கு எலிவேஷன். ஸோ தெர் இஸ் சேஞ்ச் இன் எலிவேஷன். ஸோ சேஞ்ச் இன் எலிவேஷன். ஸோ ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு எலிவேஷன் சேஞ்ச் ஆகும்போது நான் நிறைய குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் போடும்போது தான், ட்ரையாங்கிள்ஸ் போடும்போது தான் இந்த இடமே உங்களுக்கு தெரியுது. ஸோ ஐ ஹோப் இது வந்து எனக்கு லைக் கான்செப்சுவலா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. பட் இங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா? ஸோ இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா நெஸ்டட், ரொம்ப ரொம்ப டக்குன்னு நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா ரொம்ப 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 விரிவா இருக்கு. தூரமா பார்க்கும்போது நிறைய இதுவா இருக்கு. பட் சென்டர்ல பார்க்கும்போது நிறைய குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ்னால இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்டீப்னஸ்னால. சோ இதுல பாருங்க. சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹை வேரியபிள் சர்ஃபேஸ். சோ இந்த சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா டக்குன்னு மாறுது. சோ நிறைய ஹைட், இது வந்து ஹைட்டான இடம். இது வந்து ஒரு 3D மாடல் மாதிரி பாத்துக்கோங்க. இந்த இமேஜ் 3D மாதிரி இருக்குல்ல. சோ இது வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. பட் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலா சேஞ்ச் ஆகுது. அதனால வி ஆர் யூசிங் பெரிய பெரிய ட்ரையாங்கிள்ஸ் நம்ம இங்க வந்து யூஸ் பண்றோம். ஸோ நெட்வொர்க் ஆஃப் நான் ஓவர்லாப்பிங். ஸோ இது வந்து ஓவர்லாப் ஆகாது. ஒண்ணுக்கு மேல ஒரு ட்ரையாங்கிள் ஓவர்லாப் ஆகாது. ஸ்டில் எப்பயுமே ட்ரையாங்கிள்ஸ் வில் பி அட்ஜசன்ட். பக்கத்துல தான் இருக்குமே தவிர இட் வில் நாட் பி ஓவர்லாப்பிங். சரிங்களா? அடுத்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ட்ரையாங்கிள் ஃபேஸஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும். அது வந்து பிரேக் விடாது, இங்கேயும் விடாது. ஸோ இப்போ ஒரு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிளா போட்டு விட்டணும். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய காலி கிரவுண்ட் இருக்கு, அதுக்கு வந்து வி கேன் டூ ட்ரையாங்கிள்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டலாம். பட் ஆனா ஒரு சின்ன இடம் இருக்கு. பட் அதுக்கு ஆல்டிடியூடல் டிஃபரன்ஸ் இப்படி இருக்கு, ஒரு மவுண்டன் இப்படி இருக்கு. அப்ப நான் எப்படி ட்ரையாங்கிள் வரைகிறது? ரொம்ப சின்னதா, ஏன்னா அதோட ஸ்லோப்பை நான் காட்டி ஆகணும். ஸோ அந்த ஸ்லோப்பை காட்டணுன்றதுக்காக நம்ம சின்ன ட்ரையாங்கிள்ஸ் தான் அங்க வந்து டிரா பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஹைலி எஃபிஷியன்ட் ஃபார் கேப்சரிங் காம்ப்ளெக்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஏரியாவை வந்து அழகா குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் போட்டு இந்த இடத்த காட்ட முடியும். ஸோ வேரியபிள் terrain with few points than regular grids. ஸோ கொஞ்சம் அங்கங்க நமக்கு எலிவேஷன் டேட்டா கிடைச்சா போதும், நம்ம வந்து அழகா இதை வந்து ட்ரையாங்கிள் போட்டு பார்த்துடலாம். ஸோ மோர் டீடைல்ஸ் ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இன் ஏரியா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் terrain. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த terrain வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. இங்க வந்து நம்ம வந்து ஸ்மால், ரொம்ப சின்ன ட்ரையாங்கிள்ஸ் போடுவோம். ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கு, ரொம்ப ஜென்டிலா ஒரு பிளைன் ஏரியா மாதிரி இருக்கு. ஸோ வி வில் பி ஹேவிங் பிக் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ அன்லைக் டெம் மாதிரி கிடையாது, விச் இஸ் யூனிஃபார்ம்லி. இப்போ டெம் பாத்தீங்கன்னா இட் இஸ் யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டு. ஸோ இது ஒரு டெம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பிக்சல்ஸ் ஒரு இது இருக்கும். இப்போ அது வந்து 3 மீட்டர் இன்டூ 3 மீட்டரா இருக்கும். எல்லாமே 3 மீட்டர் 3 மீட்டர் 3 மீட்டர் அப்படின்னு பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு டெம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பிக்சல்னு சொல்லுவோம். சரிங்களா? பிக்சல்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ பிக்சலுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த பிக்சல் சைஸ் வந்து த்ரூ அவுட் த இமேஜ் ஒன்னாவே தான் இருக்கும். ஸோ இந்த பிக்சல் சைஸ் வந்து ஒண்ணுத்துல குட்டி கட்டம், ஒண்ணுத்துல இவ்வளவு சின்ன கட்டம், ஒண்ணுத்துல இவ்வளவு பெரிய கட்டம் அப்படி இருக்காது. ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டு ஸ்கொயர். பட் இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டின் இருக்கு, ஒரு ஏரியா இருக்கு, இதுக்குள்ளேயே 2 வேரியேஷன்ஸ் இருக்கு, 2 குட்டி வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த ராஸ்டர் என்ன பண்ணும், இருக்கிறதுலே அதிகமா இருக்கு, இதை எடுத்து மொத்தமா அதுக்கு ஒரு கலர் கொடுத்துரும். இது வந்து ஜெனரலைஸ் பண்ணிடுது. பட் டின் அப்படி கிடையாது. அதே ஏரியாவை இங்க பாருங்க, எவ்வளவு வேரியேஷன்ஸ் காட்டுது டின்ல பாத்தீங்கன்னா யூ கேன் சி லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஸோ ராஸ்டர் இந்த பிக்சல் இஸ் நத்திங் பட் கிரவுண்ட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீடு இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஹவுஸ். ஸோ என்னோட வீடு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு 20 மீட்டர்ஸ் போகுது, இந்த பக்கம் ஒரு 20 மீட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 20 மீட்டர் என்னோட உண்மையான வீடு இருக்கு. சரிங்களா? ஒரு வீடுனா எனக்கு அத்தனை, ஒரு சின்ன வீடு அவ்வளவு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு சேட்டலைட் வந்து இமேஜ் ஆக போகுது. ஸோ அந்த இமேஜோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 20 மீட்டர். அதாவது அந்த கேமரா வந்து 20 மீட்டர் தான் அதனால போட்டோ எடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணுனா என்னோட மொத்த வீட்டையும் அது ஒரு பிக்சலா காமிச்சிடும்.
ஸோ ஒரு பிக்சல்ல என்னோட மொத்த வீடும் அடங்கிடும். ஏன்னா அந்த பிக்சலோட அதாவது இந்த பிக்சலோட சைஸ் பாத்தீங்கன்னா 20 20 20 இந்த 20க்குள்ள என்னோட வீடு அடங்கிட்டதுனால இது ஒரே பிக்சலா காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீடு நல்லா பெருசா இருக்கு, இவ்வளவு பெருசு இருக்கு, இட் இஸ் 100 மீட்டர் இருக்கு என்னோட வீடு. அப்ப வந்து 20 மீட்டர் ரெசல்யூஷன் இதே கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறீங்க. பட் ஆனா 5 பிக்சல்ல வரும் என்னோட வீடு. ஏன்னா ஒரு பிக்சலுக்கும் வந்து 20 மீட்டர், இது 20 மீட்டர், இது 20 மீட்டர், 20 20 20 மொத்தமா சேர்த்தா என்னோட வீடு 100 மீட்டர் வந்து கவர் ஆயிடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிக்சல். ஸோ இதெல்லாம் நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ராஸ்டர் வந்து ஒரு பிக்சல், அந்த பிக்சலோட சைஸ் வந்து இட் வில் மெயின்டைன் த்ரூ அவுட் த இமேஜ். இதே இந்த இடத்துல பாருங்க, டின்ல பாருங்க, we can see lot of information. ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த டின்ல பார்க்க முடியும். ஸோ ராஸ்டர் வந்து ஒரு யூனிஃபார்மான ஒரு கிரிட்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் அடைக்கிடும். ஸோ இட் இஸ் ஃபிளெக்சிபிலிட்டி மேக்ஸ் தம் பெட்டர் ஃபார் ரெப்ரஸன்டேஷன். ஸோ இந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து பெட்டரா நமக்கு வந்து டெனா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ ராதர் தன் ஒரு ராஸ்டர் இப்படி காட்டுறதுக்கு பதிலா இந்த இடத்துல இருக்கு அது குட்டி குட்டி வேரியேஷன்ஸும் நம்மளால பார்க்க முடியும் பாருங்க. ஸோ மோர் காம்ப்ளெக்ஸ், எக்ஸ்பென்சிவ் டு பில்ட். ஸோ இதுல என்ன ப்ராப்ளம்னா இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது நமக்கு ஒரே கிரிட்ல ஒரு கலர் கொடுத்துட்டு போயிடுது. இதோட எலிவேஷன் வந்து 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுது, இதோட எலிவேஷன் வந்து 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுது. பட் இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து நிறைய பில்ட் பண்ணணும், இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், நிறைய காஸ்ட் ஆகும், நிறைய பெரிய பெரிய மிஷின்ஸ் வேணும், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். ஏன்னா இதோட டேட்டா வந்து அவ்வளோ நிறைய இருக்கும். ஸோ நம்ம இப்போ நிறைய வரைஞ்சுக்கிட்டே போறோம்னா டேட்டா வில் பி இன்க்ரீசிங் அண்ட் ப்ராசஸ் பண்றதுக்கும் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டான கம்ப்யூட்டர்ஸ் நமக்கு வேணும். ஸோ ஐ திங்க் இதோட வி கேன் எண்ட் ஃபார் டுடேஸ் செஷன். So we will solve some questions and நாளைக்கு வந்து we will continue with coordinate systems. So what are coordinate system? Different types of coordinate system. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஸோ இது வரைக்கும் எலிவேஷன், இந்த டெம்மு, பின்னு. ஸோ எலிவேஷன் வந்து நம்ம ரெண்டு பார்த்தோம். ஒன்னு வந்து ராஸ்டர், ஒன்னு வந்து வெக்டர். ராஸ்டர் வந்து டெம்மு, வெக்டார் வந்து பின்னு. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு இந்த ராஸ்டர் வெக்டார்ல? Okay, so doubts இல்லைன்னா we will solve some questions and we will wind up today's class. So okay, this is regarding the functions of GIS. So GIS ஓட function பத்தின question இது. So first statement என்ன சொல்லுது? Data manipulation involves transforming data to make it compatible with other parts of the system. So manipulation என்னது? ஒரு டேட்டா இப்படி இருக்குன்னா அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம யூசபிள் ஃபார்மேட்டுக்கு ஜிஐஎஸ் கொண்டு வரோம். அது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். பஃபர் பார்த்தோம். பஃபரிங் இஸ் a spatial analysis technique used to find feature within a specific distance. ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு ஃபீச்சரை கண்டுபிடிக்க பஃபரிங் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து ஜிஐஎஸ் cannot handle temporal data. It only works with இது வந்து லொகேஷன் கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணும். டைம், இந்த டைம் டு அந்த டைம்க்கு வந்து ஜிஐஎஸ் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. Map projection is a process of converting 3D world into 2D map surface. So இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்? எஸ், கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. The answer is B. ஆமா. ஸோ எதனால ஆன்சர் இஸ் பினா, இப்போ ஜிஐஎஸ் cannot handle temporal. நான் சொன்னேன் ஒரு 2000க்கு ஒரு டேட்டா எடுத்துக்கலாம், இல்ல 2005க்கு ஒரு டேட்டா, 2010க்கு ஒரு டேட்டா, 2015க்கு ஒரு டேட்டா எடுத்து அப்ப இந்த 4 இயரோட டேட்டாவையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட் கொண்டு வரலாம். ஸோ இப்போ ஜிஐஎஸ்னால டெம்போரல் டேட்டா யூஸ் பண்ண முடியுது தானே. ஸோ ஜிஐஎஸ் cannot handle போட்டிருக்காங்க, which is a wrong statement. ஸோ ஜிஐஎஸ் can handle டைம் பேஸ்ட் டேட்டா. ஏன் எதனால ஜிஐஎஸ்னால டைம் பேஸ்ட் டேட்டா யூஸ் பண்ண முடியாது? ஏன்னா அது லொகேஷன் தான் யூஸ் பண்ணுது. பட் அது நம்ம போடுறது தானே. இப்ப நான் ஒரு டேட்டா 2020 2000ல இருக்க ஒரு டேட்டாவை எடுத்து இன்புட்டா போடுறேன்.
ஸோ ஜேஎஸ் அக்செப்ட் பண்ணிப்போ, அது சொல்லாது இது வந்து கரண்ட் டேட்டா இல்ல அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லாது. ஸோ நீங்க எனி இயர், அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டேட்டாவனாலையும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஜிஐஎஸ்ல. ஸோ டெம்போரல் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு வெஜிடேஷன், ஒரு ஒரு கிரீன் ஸ்பேஸ் வந்து எப்படி மாறி இருக்கு, ஒரு கிரீன் ஸ்பேஸ், ஒரு கார்டனோ இல்ல ஒரு வெட்லேண்டோ. இப்போ வந்து ஒரு வெட்லேண்ட் இருக்கு, அந்த வெட்லேண்ட் வந்து 2000ல இருந்து 2025க்குள்ள எப்படி மாறி இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு நமக்கு தேவை 2000ஓட டேட்டா. ஸோ இந்த டைம் பீரியட்குள்ள இருக்க டேட்டா இருந்ததுன்னா ஜிஐஎஸ் கேன் ஹேண்டில் எனி திங். ஸோ ஜிஐஎஸ்ல வந்து இது டெம்போரல் இல்ல பண்ண முடியாது, இந்த ஸ்பேஷியல்ல பண்ண முடியாதுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ மிச்சம் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே நம்ம பார்த்த டைரக்டான ஒரு விஷயம் தான். ஸோ டேட்டா மேனிப்புலேஷன் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ராஸ்டரா இருந்ததுன்னா உங்களுக்கு அதை வச்சு வெக்டரா ஒர்க் பண்ணணும்னா நீங்க அதை கன்வெர்ட் பண்ணணும் அது. அப்புறம் பஃபரிங்னா இப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அது சுத்தி இத்தனை டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த டார்கெட், இதான் வந்து டார்கெட். இந்த டார்கெட்ல இருந்து ஸ்பெசிபிக் டிஸ்டன்ஸ்க்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்மளால பாத்துக்க முடியும். அடுத்து மேப்பிங்னா நமக்கு என்னன்னு தெரியும், 3D வேர்ல்டு 2D சர்ஃபேஸா கன்வெர்ட் பண்றது. ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் பி தான் கரெக்ட், விச் இஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். ஸோ இன் வெக்டர் டேட்டாபேஸ் வாட் இஸ் டொபாலஜி? ஸோ இது ஒரு சிம்பிளான டைரக்ட் கொஸ்டின். ஸோ டொபாலஜினா என்னது? Yes. So the answer is C. Very correct. So topology na, it is the mathematical property of adjacency, connectivity and இன்னொரு term இருக்கு. மூணு மூணு term இருக்கு. இன்னொரு term என்னது? So we have seen adjacency, connectivity. So the third மூணு properties இருக்கு இல்ல topologyக்கு. So the third property is ஒரு ஃபீச்சருக்குள்ள இன்னொரு ஃபீச்சர் இருக்கிறது பேரு. ஸோ நம்ம அதுக்கு ஒரு இமேஜ் கூட பார்த்தோம். ஸோ we will have the image like this. ஸோ இப்படி இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னது? ஸோ இப்படி தெரியும், இது வந்து கனெக்டிவிட்டி. கண்டெய்ன்மெண்ட். எஸ், வெரி கரெக்ட். ஸோ கண்டெய்ன்மெண்ட் தான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ வெரி நைஸ். ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி. அட்ஜசன்சினா பக்கத்து ஒரு ரெண்டு வெக்டார் ஃபீச்சரும் பக்கத்துல இருக்கும் போது அதுக்கு எந்த விதமான எரரும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து பர்ஃபெக்டா தே ஷுட் அந்த பவுண்டரியை ஷேர் பண்ணணும். இதுலயுமே இப்ப வந்து ஒரு டப்பாக்குள்ள இப்படி இருக்குன்னா இட் ஷுட் நாட் பி லைக் திஸ். அந்த இங்க வந்து ஒரு கேப்போ இல்ல ஒரு எரரோ இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து கண்டெய்ன்மெண்ட். So, okay, which data model should be best for showing an exact location of fire hydrant in a city? ஸோ இப்போ வந்து நிறைய ஃபயர் ஸ்டேஷன்ஸ் நம்ம அதனால உருவாக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான டேட்டா செட் யூஸ் பண்ணுவீங்க இன் ஆர்டர் டு ஷோ தட்? இப்போ வந்து நீங்க மேப் பண்ணணும், சென்னையில இருக்க ஃபயர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து மேப் பண்ண போறீங்க. ஸோ என்ன மாதிரியான டேட்டா பேஸை வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க? எஸ், கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஸோ ராஸ்டர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பிகாஸ் ராஸ்டர் வந்து ஒரு இமேஜ். ஸோ ராஸ்டர் இஸ் அன் இமேஜ். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்றீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடம் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு அப்படின்னு. ஸோ இது என்ன டேட்டா பேஸ்? இட் இஸ் அ வெக்டார் இல்ல. ஸோ தனியான ஒரு எக்ஸாக்டான லொகேஷன்ல தனித்துவமா ஒரு ஒரு பாயிண்டையோ இல்லை ஒரு லைனையோ பண்ணும்போது வி யூஸ் வெக்டார். ஸோ ராஸ்டர் யூஸ் பண்ண மாட்டோம். ராஸ்டர் என்னன்னா ராஸ்டர் இஸ் அன் இமேஜ் வித் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்சல்ஸ். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். இதுல வந்து இப்போ நம்ம இப்ப போய் நானே ஒரு டாட் வைக்கிறேன், அந்த டாட் வில் பிகம் அ வெக்டார் தானே. இப்போ நீங்க வந்து மேப் பண்றீங்க, உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ட்ரீஸ் இருக்கோ அந்த ட்ரீஸ் எல்லாம் பிளாட் பண்ணுங்க. அப்ப போய் நம்ம வந்து நிறைய டாட்ஸ் வைப்போம். ஸோ இங்க ஒரு ட்ரீ இருக்கு, இங்க ஒரு ட்ரீ, இங்க ஒரு ட்ரீ. ஸோ இது எல்லாம் இது ஒரு வெக்டார் டேட்டா பேஸ். இது வந்து ஒரு வெக்டாரா ஸ்டோர் ஆகும். நம்ம இப்பெல்லாம் நம்மளால ஒரு ராஸ்டர் இதை வந்து கிரியேட் பண்ண முடியாது. இப்ப நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா அது ஒரு ராஸ்டர். நம்ம கையால உருவாக்க முடியாது. ஒரு இமேஜை நம்ம கையால உருவாக்க முடியுமா? முடியாது. ஒரு கம்ப்யூட்டரால தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால முடிஞ்சது வந்து வெக்டார். ஸோ இப்போ நீங்களா பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களால வெக்டார் தான் பண்ண முடியும். அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்க உங்க போன் எடுத்துட்டு போய் ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா அது ஒரு ராஸ்டர், அது பிக்சல்ஸ் உருவாக்கும். இப்ப நம்மளால ஒரு பிக்சல்ஸ் உருவாக்க முடியுமா? கையால நம்மளால ஒரு பிக்சல் போட முடியுமா? ஒரு கரெக்டான ஸ்கொயர் நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ இஸ் திஸ் கிளியர்? உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்ல தானே உங்களுக்கு ராஸ்டர் அண்ட் வெக்டர்ல?
So yes, okay, very nice. So vector database பாத்தீங்கன்னா it is for discrete object. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ, இது வந்து ஒரு discrete ஆன ஆப்ஜெக்ட். ஒரு வீடு ஒரு discrete ஆன ஆப்ஜெக்ட். ஒரு ஃபயர் ஸ்டேஷன், ஒரு டெம்பிள். ஸோ அதுமே ஒரு discrete ஆன ஒரு ஃபீச்சர். இல்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா discrete ஃபீச்சர் நம்ம பார்த்தோம். discrete and continuous. ஸோ கண்டினியூஸ்னா என்னது? ரெயின்ஃபால். ஸோ இப்ப ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா இது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தான் மழை பெய்யும். மரத்துக்கிட்டயும் ஒரே மாதிரி தான் மழை இருக்கும். மேபி இன்டென்சிட்டி குறையும், பட் மழை எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்ப வெயில் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் தான் இருக்கும். சோ மரத்துக்கிட்டயும் டெம்பரேச்சர் இருக்கும், வெயில் சூரியனோட ரேஸ் இருக்கும், வீடு கிட்டயும் இருக்கும், இதுகிட்டயும் இருக்கும். சோ இதை வந்து கண்டினியூஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரீட்னு எதை சொல்லுவாங்க? ஒரு மரம் இல்ல ரெண்டு மரம் தனித்தனியா இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரீட்னு சொல்லுவாங்க. சோ டிஸ்கிரீட்டா இருக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்? வெக்டார். சோ சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிஸ்கிரீட் டேட்டா, அதாவது சிங்கிள் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வெக்டார் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் டேட்டா, ஸோ கண்டினியூஸ் டேட்டா லைக் டெம்பரேச்சர், எலிவேஷன். இப்ப எலிவேஷன்லாம் கண்டினியூஸ் தானே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலிவேஷன் மாறும், பட் எல்லா இடத்துலயும் எலிவேஷன் இருக்கு தானே. ஸோ டெம்பரேச்சர், எலிவேஷன், ரெயின்ஃபால், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ராஸ்டர் யூஸ் பண்ணுவோம். So next question, what happens to a raster image when you zoom in too far? So ஒரு raster image நம்ம வந்து ரொம்ப நீங்க zoom in பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க போன் எடுத்துக்கோங்க, போன்ல ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. அந்த இமேஜ் இட் கேன் பி எனி இமேஜ். அந்த இமேஜ் நீங்க ஜூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? So a image becomes clearer. Image clear ஆகுமா? Shows more details. The image turn into series of points and lines. The image becomes pixelated, blurry, and showing individual squares. The image automatically converts into vector file. Yes, the answer is C. So image நீங்க zoom in பண்ண என்ன ஆகும்? Individual டப்பா பார்ப்போம். ஸோ இதுல என்ன பண்ணுறாங்க? சீரீஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. கிடையாது, சீரீஸ் ஆஃப் ஸ்கொயர், சீரீஸ் ஆஃப் பாலிகன்ஸ் பார்ப்போம், சீரீஸ் ஆஃப் பிக்சல்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? So because of raster is made up of fixed number of cells, zooming is eventually revealing individual blocks. உங்களால individual blocks பார்க்க முடியும். Unlike vector. So vectorல where you can recalculate the smoothness. அங்க பாத்தீங்கன்னா it will stay smooth. இப்போ ஒரு வெக்டரை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்மூத்தாவே தான் இருக்கும். இதே வந்து ஒரு ரிவர் பிக்சலா இருக்கு, இந்த மாதிரி டப்பா டப்பாவா இருக்கு, அதை நீங்க இதுவும் ரிவர் தான் அதுவும் ரிவர் தான், பட் இது வந்து வெக்டர் ஃபார்மேட்ல இருக்கு, இது ராஸ்டர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இதை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இது பிளர் ஆகும், அது சேம், இட் வில் ஸ்டே சேம், ஸ்மூத்தா தான் ஸ்டே ஆகும். So regarding the following statement on data acquisition, so satellite image, aerial photograph are natively captured in raster formatல சொல்றாங்க. ஸோ சேட்டலைட் இமேஜஸ் இருக்குல்ல, நான் சொன்னல மேல போயிட்டு வானத்துல இருந்து நம்ம டெரைனை வந்து போட்டோ எடுப்பாங்க. ஜிபிஎஸ் வே பாயிண்ட்ஸ் ஆர் கலெக்டட் அஸ் வெக்டர் பாயிண்ட்ஸ். them are almost always stored in vector tinல ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Scanning a paper map converts vector information into raster. ஸோ இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஸோ இது நாலுமே வந்து 4 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா படிச்சு பாருங்க. ஓகே, ஸோ ஏ ஆன்சர் சொல்லியிருக்கீங்களா? ஸோ வி வில் சி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ சேட்டலைட் இமேஜ், ஸோ இமேஜ்னே வந்துருச்சு. ஸோ இமேஜ்னா என்னது? இட் ஷுட் பி ராஸ்டர், அவ்வளவுதான். ஸோ ஏரியல் போட்டோகிராஃப், ஸோ போட்டோன்ற பேரும் வந்துருச்சு. ஸோ இமேஜ் போட்டோலாம் எதுல இருக்கும்? ராஸ்டர் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் 1 வில் பி கரெக்ட். ஸோ அதனால நம்ம ஆப்ஷன் சியை வந்து எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, ஜிபிஎஸ் வே பாயிண்ட்ஸ் ஆர் கலெக்டட் அஸ் வெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிபிஎஸ் இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து வெக்டர்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ எதனால? ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ அதனால நம்ம வந்து தேர்டை எலிமினேட் பண்ணிப்போம். ஸோ டிஜிட்டல் எலிவேஷன் மாடல் இது ஆர் ஆல்வேஸ் ஸ்டோர்ட் இன், இது ரெண்டுமே வேற. ஸோ டெம்ன்றது நம்ம பார்த்தோம். டெம்னா என்னது? டெம் இஸ் ராஸ்டர், சரிங்களா?
ஸோ டெம்னா ராஸ்டர், டின்னுனா வெக்டர். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். ரெண்டுமே எலிவேஷன் மாடல் தான். ரெண்டுமே எலிவேஷன் தான் காட்டுது, எலிவேஷனா குறிக்குது. பட் ஆனா ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. டின்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸால ஃபார்ம் ஆகுது. ஸோ ட்ரையாங்கிள் என்னது? வெக்டாரு. என்ன நம்ம வந்து பாலிகன்ஸால பண்றோம். இதே டெம் பாத்தீங்கன்னா ராஸ்டரால ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இது ராங்னு ஆயிடுச்சுன்னா த ஆன்சர் இஸ் பி. சரிங்களா? ஸோ எதனால இல்ல கன்ஃபியூஷன்? ஸோ எதனால இது கம்மினா டின் ஆர் ஸ்டோர்ட் இன் வெக்டார். ஸோ டின் நம்ம பார்த்தோம், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கு. டெம் வந்து ராஸ்டர். சரிங்களா? இஸ் திஸ் கான்செப்ட் கிளியர்? ஓகே ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது லாஸ்ட் கொஸ்டின் we will solve this types of DEM lab. When comparing a DEM digital elevation model to digital surface model, so நம்ம 3 types of model பார்த்தோம். Elevation model, surface model and terrain model. ஸோ இந்த எலிவேஷனையும் சர்ஃபேஸையும் கம்பேர் பண்ணும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஜிட்டல் சர்ஃபேஸ் மாடல் வில் ஜென்ரேட் ஒன்லி லோவர் எலிவேஷன் வேல்யூ தென் டெம். ஸோ இந்த சர்ஃபேஸ் மாடல் இருக்குல்ல, அதோட இப்போ வந்து டிஎஸ்எம், ஓகே, இப்போ வந்து டிஎஸ்எம் வந்து 3 மீட்டர்னா அதை விட லோவரா இருக்கும். ஓகே, இதை விட ஹையரா இருக்கும் டெம்னு சொல்றாங்க. டெம் வந்து 4 மீட்டரா இருக்கும்னு சொல்றாங்க, விச் இஸ் நாட் ட்ரூ. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், இப்ப வந்து ஒரு வீடு இருக்கு. சரிங்களா? சோ இப்ப வீடுல வந்து லிடார் இந்த ரேஸ் வந்து விழுது. அப்ப வந்து இது என்னவாகும்? இது சர்ஃபேஸ், இது வந்து டிஎஸ்எம். ஏன்னா இது வந்து சர்ஃபேஸ் மேல விழுது. இது வந்து பேரட், இது வந்து கிரவுண்ட். அதே லிடார் வந்து இங்க விழுது. இது வந்து டெம் டேட்டா. நமக்கு வந்து இப்ப 2 டேட்டா இருக்கு. இப்ப எதோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இது வந்து மீன் சி லெவல். சோ இது வந்து ஒரு மீன் சி லெவல் 0 மீட்டர். இதுல இருந்து இது பாத்தீங்கன்னா 2 மீட்டர் இருக்கும். பட் வீடு பாத்தீங்கன்னா இதுல இருந்து 4 மீட்டர் இருக்கும். ஏன்னா மீன் சி லெவலை விட வீடு ஹைட்டா இருக்கு, அதனால 4 இருக்கும். அப்ப என்னது? டிஎஸ்எம் ஓட வேல்யூ வந்து 4 மீட்டரு. அதாவது இந்த டெம்மோட வேல்யூ வந்து 2 மீட்டர். இதுதான் வந்து கரெக்டான ப்ராப்பர்ட்டி. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? டிஎஸ்எம் வந்து லோவரா இருக்கும் டெம்மை விட. இட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா இது வந்து பேர் கிரவுண்ட், பேர்னஸ், பேர் கிரவுண்ட் கால்குலேட் பண்றதுனால இதோட வேல்யூ எப்பயுமே கம்மியா இருக்கும், ஒண்ணுமே இல்லாத சர்ஃபேஸ் மேல. பட் டிஎஸ்எம் வந்து ஒரு வீடோ இல்ல ஒரு ட்ரீயோ கால்குலேட் பண்ணும்போது ட்ரீ வந்து அந்த பேரன் கிரவுண்டை விட ஹைட்டா தானே இருக்கும். 1 மீட்டரோ 2 மீட்டரோ ஹைட்டா தான் இருக்கும். அதனால டிஎஸ்எம் ஓட வேல்யூ வந்து எப்பயுமே இட் வில் பி ஹையர் தென் டெம். ஸோ டெம் இன்க்ளூட்ஸ் த ஹைட்ஸ் ஆஃப் skyscrapers and residential blocks. Yes, it is also correct. ஓகே, சாரி டெம் வந்து இதை இன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. இட் இஸ் நாட் ட்ரூ. டிஎஸ்எம். ஸோ இப்போ டிஎஸ்எம் இருந்தா இட் இன்க்ளூட்ஸ் ரெசிடென்ஷியல் பிளாக். ஸோ டெம்ன்றது இட் கால்குலேட்ஸ் ஒன்லி த பேரன் கிரவுண்ட். ஸோ டெம்ன்றது, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ டிஎஸ் கேப்சர் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ நம்ம பார்த்தோம் ரூஃப் டாப், பிரிட்ஜ், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இது பண்ணும். ஸோ போத் மெத்தட்ஸ் வில் பி ஐடென்டிக்கல் இஃப் த ஏரியா ஹாஸ் நோ வெஜிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் ட்ரூ. சரிங்களா? ஸோ இஸ் திஸ் கொஸ்டின் கிளியர்? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ டிஎஸ்எம்க்கும் டெம்முக்கும் இருக்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே, புரியலீங்களா? சரி, ஓகே. ஸோ ஓகே, இதுதான் வந்து கடல் மட்டம். ஓ நோ மேம், கிளியர். ஓகே, கிளியரா இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல? ஓகே, கிளியர். the concept is clearல. ஓகே, ஸோ if it is clear, ஓகே, குட். ஓகே, நான் நினைச்சேன் புரியலன்றதுக்கு நீங்க நோ மேம் போட்டீங்கன்னு நினைச்சேன். ஓகே, நோ இஷ்யூஸ். கிரேட். புரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த 10ல பாத்தீங்கன்னா பிரேக் லைன்னா என்னது? பிரேக் லைன்ஸ் பிரைமரிலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இட் இஸ் ஏரியா ஆஃப் யூனிஃபார்ம் எலிவேஷன். ஸோ யூனிஃபார்மா எலிவேஷன்ல 0 ஸ்லோப் இருந்தா அது சொல்லுவாங்க. இட் இஸ் a linear feature where there is a distinct change in the slope gradient.
The average elevation across the triangular grid points where the circle of the triangles is at its maximum. Yes, the answer is B. Very correct. So எங்க வந்து ஒரு பிரேக் லைன்றது அந்த இடத்துல வந்து ஹையர் எலிவேஷன்ல இருந்து ஸ்லோப்ல இருந்து லோவர் ஆகும் இந்த ஸ்லோப். ஸோ இந்த லீனியர் லைன் பேர் தான் வந்து பிரேக் லைன். ஸோ ஸோ ஐ திங்க் நம்ம வந்து என்ன கொஸ்டின்ஸ் கால் பண்ணிட்டோம். ஸோ இல்ல இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா யூ கேன் ப்ளீஸ் ஆஸ்க். ஓகே, அந்த மேப் டைப்ஸ்லயும் உங்களுக்கு அந்த கொஸ்டின் அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. பட் போக போக நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். யா, நாளைக்குமே இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம நிறைய ராஸ்டர் அதெல்லாம் பத்தி படிப்போம். ஓகே ஓகே, வெரி நைஸ். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ எதுவும் டவுட் இல்லைன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங். ஸோ தேங்க்யூ, வி கேன் வைண்ட் அப் த கிளாஸ். தேங்க்யூ.